சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் தர்மபுரியிலிருந்து தள்ளல் கொல்லல் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணையவழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி பரமகுரு ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தர்மபுரியைச் சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பரமகுரு ஐயா அவர்கள் தர்மபுரி தெற்கு மனவளக்கலை மன்றத்தின் திட்ட அலுவலராக திறம்பட சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் கடந்த 1993 தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு யோகமும் மனித மாண்பும் கல்வியில் MA படித்த பெருமைக்கு உரியவர். மேலும் ஐயா அவர்கள் கல்வி தகுதிகளாக BE in Computer Science and Engineering, MBA in பாரதியார் யூனிவர்சிட்டி, MA in Tamil, MA in Public Administration, MA in Philosophy and Religion, MSc in Applied Astrology, BA in Astrology, PG Diploma in Hospital Management, Diploma in Saiva Siddhantam, டிப்ளமா இன் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என பல பட்டங்களை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பெற்ற பெருமைக்கு உரியவர். மேலும் ஆழியாறு இணையவழி இணைப்பின் வழியாக வேதாத்திரிய சிந்தனையை தொடர்ந்து வழங்கி தொண்டு செய்து வருபவர். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை தள்ளல் கொல்லல் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி இடை அந்தம் இல்லா அகண்டமாகி அத்துவித பரம்பொருளாய் அகமும் மேலாய் மாதிரமும் வழி ஒளி நீர் வரையும் ஆகி மறை நான்காய் மாதவத்தின் மாண்புமாகி நீதி நெறி நிலைபேராய் நிமல வாழ்வாய் நித்தியமாய் நின்மலமாய் நிகழு ஞான சோதி மையமாய் இலகும் சமயாதீத சுகப்பொருளை அகத்து ஏற்றி சுகித்து வாழ்வாம். துரிய நிலை பரம்பொருளை சுத்தாத்வைத சுடரொளியை பரவொளியை துணை ஒன்றுமில்லா அரணொடு அயன் முதலா அமரராகி ஐந்தொழிலும் அயர்ந்த அருளும் அரிய கோவை சரியை முதல் நாற்பாலின் பயனை ஞான சாத்திரமும் தோத்திரமும் தானே ஆகி பெரிய வடிவினை ஏற்றி பிறவி மாற்றி பேணுவோம் அன்பு நிலை காணுவோமே. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பலவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சன் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி தள்ளல் கொள்ளல் என்ற தலைப்பில் நம் குருபிரானுடைய அருட்கவிகளில் ஒன்றை இன்று கற்று தெளிவோம். காந்தத்தின் இயல்பு கொள்ளல் தள்ளல் தானுங்களே. காந்தம் அதன் மாற்றமே, கவர்ச்சி தள்ளல் இரண்டது என்ற ஆசானின் அருள்வாக்கின்படி காந்த தத்துவமாகிய ஞான நெறியை அடிப்படையாக கொண்டு வாழ முயலும் நாம் வாழ்வில் தள்ள வேண்டிய குணங்களையும் கொள்ள வேண்டிய குணங்களையும் பற்றி ஒருமையுடன் குருவழியே நின்று சிறிது நேரம் சிந்திக்க முயல்வோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நிகழ்வை நடத்தி இந்த அருள் வேத நெறி நமக்கு வாழ்க்கையாக மாற அருள்வாராக. சுவாமியுடைய கவி தள்ள வேண்டிய 5 குணங்கள், கொள்ள வேண்டிய 5 குணங்கள். எல்லாருக்கும் என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு தானுங்களே? 5 ஒழித்து 5 கொள்வோம். குற்றம் குறை பகை கோள் சொல்லல் வஞ்சம் 5 ஒழித்து நற்றவம் நட்புணர்வு நலம் பிறருக்கு செய் தகுதி ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5 பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது. கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு. நம்ம வாழணும், அற வாழ்க்கை வாழணும், பேரற வாழ்க்கை வாழணும்ன்றதுக்கு சுவாமி இந்த 5 தள்ள வேண்டிய குணங்களை சொல்லியிருக்காங்க. என்னது? குற்றம், குறை சொல்லல், பகை, கோல் சொல்லல், வஞ்சம். நம்ம எல்லார்கிட்டையும் வண்டியா டன் கணக்குல இருக்கிற விஷயங்கள் தானே. இப்ப கொள்ள வேண்டிய 5 குணங்கள் என்ன? நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டம், மன்னிப்பு. இதை இப்படி கூட பொருத்தி பார்க்கலாம்.
நம்மிடம் இருக்கிற குற்றங்கள் அகல வேண்டும்னா என்ன பண்ணணும்? நற்றவம் செய்யணும். குறை கொண்டு கொண்டே இருந்தால் நட்புணர்வு இருக்காது. அப்ப குறையை நீக்கினால் நட்புணர்வு நமக்கு நிலைக்கும். நம்மிடம் உள்ள உட்பகை வெளிப்பகையெல்லாம் நாம் களைந்தால்தான் பிறருக்கு நலம் செய்யக்கூடிய தகுதி நம்மிடம் நிலைக்கும். கோள் சொல்லல் என்ற இந்த குறை குறை புறங்கூறுதல் ஆகிய குணத்தை அகற்ற வேண்டுமானால் நிறைவால் நிறைய வேண்டும். அதான் ஞான நெறி நாட்டத்தால் நிறைந்தால் இந்த கோள் சொல்லக்கூடிய குணங்கள் காணாம போயிடும். வஞ்சம் மன்னிப்பாக நம்ம மாற்றி அருள் பெற வேண்டும். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். குற்றம் அப்படின்னா குற்றம் தான் ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய பகை. அப்ப குற்றம் செய்யாமல் இருப்பதையே நோக்கமாக கொண்டு இந்த வாழ்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. முதலில் தன்கிட்ட இருக்கிற குற்றத்தை நீக்கிட்டு அப்புறம் பிறரை குற்றத்தை பார்க்க போனா அவனுக்கு என்ன குற்றமும் நேராது. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பில் என் குற்றமாகும் இறைக்கு. இப்ப மற்றவங்க குற்றத்தை பார்க்கறது, இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றது நமக்கு ரொம்ப பழகின விஷயம், ரொம்ப சிக்கலான விஷயம். இன்ட்ராஸ்பெக்ட் பண்றது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இப்ப நம்ம கிட்ட குற்றம் இருக்கா? ஆமா, உயிருக்கு 3 களங்கங்கள் இருக்கின்றது. என்னது? ஆணவம், கன்மம், மாயை. சாமிஜி நமக்கு இதை தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி கொடுத்திருக்காங்க. தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவு, மாயை, தலை 3ம் மனித உயிர் களங்கமாகும். இதுல இந்த தன்முனைப்புன்றது என்னென்னலாம் கொடுமையை செய்யும்? தன்முனைப்பு என்ற குற்றம் ஆணவம். தன்முனைப்பு எனும் செருக்கு மனிதல் ஆற்றல் அதனை தரம் குறைத்து, என எங்கும் நிறைந்த பேராற்றலாக பேரறிவாக இருக்கிற அந்த இறைநிலையை அணு அளவுக்கு குறுக்கி எல்லைக்குட்பட்டு வைக்கிறதுனாலதான் அதுக்கு அணு அவம் ஆணவம்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதல் ஆற்றல் அதனை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை, மேலும் தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும். 5 பெரும் பழிச்செயல்களையும் உருவாக்கிடும். தவறான பழிச்செயல்கள் 5ஐயும் பெருக்கும். தன்முனைப்பு இருக்கும்போது எப்படி சிந்தனை மேன்னோக்கி வளரும்? தன்முனைப்பு சிந்தனையை உயரவிடா. வாழ்வில் தனக்குரிய உறவினர்கள் நண்பர்கள் வருந்த தன்முனைப்பே துணிந்து செயல் புரிய வைக்கும் மயக்கம். என்ன வழி இதை போக்குவதற்கு? தற்சோதனை, தவமும் அறமும் இந்த குறையை நீக்கும். எங்கிட்டெல்லாம் தன்முனைப்பு கிடையாதுங்க, நான் ரொம்ப ஈகோலெஸ் பர்சன் அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிறோமே. ஏன்னா தன்முனைப்பு நம்ம கிட்ட இருக்கிறதையே காட்டி கொடுக்காது. அதுக்கு சாமி சொல்றாங்க, தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு. பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல், சாடிஸ்ட் மென்டாலிட்டின்னு சொல்றோம்ல. அப்ப புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார். சாமி சொல்லுவாங்கல்ல, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். அப்ப நமக்கு இதெல்லாம் புண்ணாகும்னு தெரியும், ஆனாலும் இந்த முனைப்பு அதுல இருந்து மீள விடுறதில்லை. அப்ப வன்மத்தோடு எப்போதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல், இவையே சான்று ஒருவரிடம் தன்முனைப்பு இருக்கு என்பதற்கு. இந்த தன்முனைப்பு ஏன் வந்தது? பரநிலை மறந்ததே தன்முனைப்பு. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் 3ம் தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வியல்பு. அதற்கான பிறந்திருக்கிறோம். தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய் விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். அதான் இந்த குற்றத்தை நற்றவத்தால் போர்க்க வேண்டும் நாங்க சொன்னாங்க. தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எய்த நம்மாலேயே முடியுமா? ஏற்கனவே முழுமை எய்திய தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். தன்முனைப்பு முதல் 3 தலைகள் நீங்க தான் பரமாம். பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா. அதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். ஆனா வந்த வேலையை விட்டுட்டு எதற்காக எடுத்தோமோ அதையே தொடர்வதற்காக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பிறவி கடல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஏன்? தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவு, மாயை, தலை 3ம் மனித உயிர் களங்கமாகும். இது என்ன பண்ணும்? வன்முறையில் இவை அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவி கடலை நீக்கத்தான் இந்த பிறவி எடுத்தோம். இது என்ன பண்ணும்? அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவி கடலை நீள வைக்கும். இதுல இருந்து மீள்வதற்கு என்ன வழி? உண்வயமாம் அகத்தவத்தால், அகத்தாராய்வால் உண்மை உணர்ந்து அருகுணத்தை சீரமைத்து இன்முறையில் உயிர்கட்கு தொண்டாற்றி, தொண்டாற்றும் போது ஈகோ இல்லாம பண்ணணும். இன்முறையில் உயிர்கட்கு தொண்டாற்றி இறைநிலையில் உனை இணைக்க தூய்மை உண்டாம். அப்படி இருந்தால் இந்த 3 களங்கங்களாகிய குற்றங்களிலிருந்து நாம்
நிச்சயமாக விடுதலை பெற முடியும்னு ஆசான் சொல்றாங்க. முன்முனைப்பு பின்முனைப்பு இரண்டால் ஏற்ற முக்களங்கம் எவை என்றால், இந்த வார்த்தை பாருங்க, மெய் மறந்த தன்முனைப்பு. அவரை மறந்தா தன்முனைப்பு வந்துருது. பழிச்செயல்கள், பொருள் மயக்கம் தலை மூன்றாம். இதான் நம்மை பிடித்திருக்கிற 3 ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 குற்றங்கள். தலை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பச்சுனா கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆன்மாவுக்கு பசுன்னு பேரு. இந்த 3 தலைகளால் கட்டப்பட்டிருக்கிறதுனாலதான் ஆன்மாவுக்கு பசுன்னு பேரு. இவை களைந்து உய்யவென்றால் உன்முறைப்பு குறைத்திட்டு உள்ளுள் நாடும் உயிர்த்தவமும் அறநெறியும் சிறந்த பாதை. நன்முனைப்பாய் உயிர் நாட்டம் திரும்பி விட்டால் நாள்தோறும் விடுதலையின் இனிமை காண்பாய். மனவளக்கலை என்பது நிறைவளிக்கக்கூடிய வாழ்வை வாழக்கூடியது. வாழ்க்கையை விட்டுட்டு ஓடி போறதில்லை. நாள்தோறும் விடுதலையின் இனிமை காண்பாய். அப்ப இந்த குற்றத்தை நற்றவத்தால் போக்கிக் கொள்ளலாம். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான குணம் குறை காணுதல். எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த குறை கண்டுபிடிக்கிற குணம் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் வீணாக்கிவிடும். We are not here to judge others. யாரையும் எடை போடுவதற்காக நாம் வரவில்லை. இந்த உண்மையை நம்ம என்றைக்கும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். நம்ம ஏதோ நம்ம கிட்ட எல்லாரும் வந்து எங்க கிட்ட இருக்கிற ஃபால்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியே நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் இதிலேயே கழித்து வீணாக்குகிறோம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, கற்றவரும் செல்வந்தரும் வயது முதிர்ந்தோரும் பெரியோர் அல்லர், பிறர் குற்றம் பேசாதவனே பெரியவன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் படிக்கிற காலத்துல எங்க சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னாங்க, ஆரியார் சுவாமிகளை பத்தி எவ்வளவோ சொல்லலாம்ப்பா, ஒரு பெரிய மகான், அவதார புருஷல், ஞானி அப்படின்னு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, குற்றமே காணாத குணக்குன்று, ஒருவரையும் குறைச்சி பேச மாட்டாங்கன்னு. இந்த நிலையை நாம் அடையணும்னு சொல்லிதான் அந்த மகான்கள் பாடுபட்டு இருக்காங்க. அருள் தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, நாம் எல்லாம் இது நல்லது, இது கெட்டது, அது கெட்டதுன்னு நினைத்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கிறோம். சமுதாய மக்கள் உறவிலே, கணவன் மனைவி உறவிலே, நண்பர்கள் உறவிலே, எந்த தொடர்பில் ஆகட்டும், கெட்டது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு 10 தடவை அது கெட்டது கெட்டது என்று நினைத்தால் உள்ளத்தில் அவ்வளவும் கேடு என்ற முறையிலே காந்த ஆற்றலை கெடுத்துவிடும். அதுக்குத்தான் இந்த பாட்டு சொன்னாங்க, பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதை போல் குறை காண்போர் அறிவில் நற்குணங்கள் பயனற்று இருக்கும். இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியாம இல்ல, கொஞ்சம் ஃபாலோ பண்றதுல தடை இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி நம்ம குறையே பார்க்காம அவருக்கும் எனக்கும் உறவு ஏற்பட்ட பிறகு அவர் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்தார் என்று எண்ணி எண்ணி அதையே பல தடவை நினைந்து நினைந்து உள்ளத்தில் நிரப்பிக் கொண்டு வந்தால் ஒரு சிறு தவறு அல்லது எங்கேயோ ஒரு ஏமாற்றம் இருந்தால் கூட தெரியாதுன்னு சாமி சொல்லுவாங்க. இந்த நம்ம ஆச்சாரியருடைய தாயார் சொல்லுவாங்களாம், இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா இல்லாமையே போயிடும்டா, உங்க ஜனங்களை இல்ல இல்லன்னு சொல்லாம இருக்க சொல்லு. நம்ம இருக்கிறதையெல்லாம் பாக்குறோமா, இல்லாத குறையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா? தன் எழிலை தானே ரசிக்க இறைநிலை தானே எடுத்த இந்த மனித பிறவியில, மகத்தான இந்த மனித பிறவியில பார்ப்பதற்கு நிறைய இல்லையா? என்ன காரணம்? அறிவு வறுமைதான். லுக் ஃபார் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் இருக்கிற நல்லதை பார்க்கலாம், எல்லாற்றிலும் ஒரு நிறைவாகவே எல்லாம் இருக்காதுதான். ஆனா ஏதாவது ஒரு குணமாவது இருக்குமே, அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள முயலலாமே. எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம், அல்லது எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாமே. அந்த வகையில் எல்லாருமே நமக்கு ஒரு குருநாதர்களாகத்தானே பார்க்கலாம். குற்றமே காணும் குறையுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம், வஞ்சம், பொறாமை, வருத்தம், இவற்றால் வாழ்வின் இன்பமும் பிறவி பயனும் முற்றும் இழந்தார். என்ன பண்ணணும்? நற்றவத்தோர் வழி நின்று நல்லனவெல்லாம் ரசிப்போம். அனைத்தையும் ஒண்டர் ரசித்து கொண்டே இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம், வீட்டிலேயாகட்டும் வெளியிலேயாகட்டும், நம்ம எதுக்கு சொல்றோம்? அவங்க நல்லதுக்குத்தானே சொல்றோம், அவங்க திருத்தத்தானே சொல்றோம், குறை சொல்றோம்னு நினைக்கிறோம். குறை கூறி ஒருவரை உயர்த்தவும் முடியாது, நாம் உயரவும் முடியாது. இது சாமி சொல்ற வார்த்தை பாருங்க. குறை கூறி உயர்த்தவும் முடியாது, உயரவும் முடியாது. தனி ஒருவர் செய்குற்றம் எடுத்து காட்ட தக்கவர் யார்? தனை அறிந்த நிலை வாழ்வோரே. இப்ப தனை அறிந்து இறைநிலை உணர்ந்து வாழ்றவங்க தான் தனி ஒருவர் செய்த குற்றத்தை எடுத்து காட்டத்தக்கவர். ஆனால் அவர்கள் பிறர் குற்றம் சொல்லுவாங்களா? அவரும் பிறர் குற்றம் உரைக்க மாட்டார். என்ன பண்ணுவாங்க? எண்ணத்தால் வாழ்த்தி வாழ்த்தி திருத்துவார்கள். தனி மனுஷனுக்கே இப்படின்னா இனி பல பேர் இணைந்த பெரும் சபை நோக்கத்தை இழித்து பழித்து குறைகள் கூறும் போது கனிவுடைய பலர் மலமும் வருந்த நேரும்.
கர்மத்தின் விளைவென்னாம் சிந்திப்பீரே. நாம இந்த பழி செயல் பதிவுகளை போக்கத்தானே வந்திருக்கிறோம். பேசி 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 மற்றவர்கள் பாவத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அருள் தொண்டு. ஏன், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில். அவங்க கர்மாவை கழிக்க இறைவன் விதித்த அந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ வந்திருக்கிறார்கள். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். இப்ப நாம படித்த எத்தனையோ ஏட்டு சுரக்காயாக படித்ததெல்லாம் இப்படி சொல்லலையே. கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். எதற்காகவும் யாரிடமும் ஏந்த வேண்டாம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். இந்த மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேராமல் இருப்பவர்கள் தான் எதற்கும் எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டும் கையேந்தி கொண்டும் தான் இருப்பார்கள். இந்த எதிர்பார்த்தல் என்பது எவரிடத்திலும் எந்த அளவா இருந்தாலும் என்ன காரணத்துக்காக இருந்தாலும் எப்பொழுதும் ஏமாற்றத்தை தான் தரும். இது எப்பொழுதும் விழிப்பு நிலையிலிருந்து நம்ம வாழணும். ஸோ லிவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதை விட முக்கியம் லவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அன்பு செலுத்தணும், ஆனா எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு செலுத்தணும். முடியுமான்னு பாருங்க. சவ் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுவும் ரொம்ப சிக்கலான விஷயம், ஏன்னா நம்ம மாற்றி பழகி இருக்கிறதுனால. அப்ப பிறரிடம் காணும் குறைகளை எல்லாம் தன்னிடத்தில் திருத்திக் கொள்ளணும். இதைத்தான் சாமி சொன்னாங்க, தன் குற்றம் உணர பிறர் குற்றம் மன்னிப்போம். நம்ம யாரை கவனிக்கிறோம்? தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால். இதுல இன்னொருத்தரே வரல பாத்தீங்களா? தன் குற்றம் குறைகள் தமை தன்னுள் ஆழ்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிச்சா கில்ட் வந்துடணும்னு இல்லை, குற்ற உணர்ச்சி வர தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த கொடை. இந்த உலக வாழ்க்கையை வாழ 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 அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நம்மளை மேம்படுத்தி கொண்டே அருவி முழுமையடைந்து முக்தி பெறலாம். அதான் அதர்வ வேதத்துல சொல்லுவாங்க, அயமாத்மா பிரம்மம். அப்ப ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும். நம்ம கிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. இல்லாத விஷயத்துக்கு தாழ்வு மனப்பான்மையோ, இருக்கிற நல்லதுக்கு உயர்வு மனப்பான்மையோ வரக்கூடாது. பிறர் தவற்றால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம். நம்ம யாராவது அப்படி துன்பப்படுத்தினாலோ குற்றம் சொன்னாலும் நன்மைக்கேயாம். ஏன்? செய்த பாவம் போச்சு, நான் கண்ட தெளிவு இது நலமே பெற்றேன்னு அருள் தந்தை சொல்லுவாங்க. நாம குற்றம் சொல்லாம இருக்கலாம், ஆனா நம்மை சொல்லுவாங்களே நன்றாக 400 முறை சொல்லட்டும். பிறர் பழிக்கும் சொற்கள் எல்லாம் நம்ம பேலன்ஸ் கழிஞ்சு போச்சுன்னு இயற்கை அவங்க மூலமா அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. சந்தோஷமாக வாழ்த்துவோம். இதைத்தான் சாமி சொன்னாங்க, தூய்மை. வினை தூய்மைனா என்ன? பழி செயல்கள் பதிவு நீக்கம் தான் தூய்மை. அது எப்படி வரும்? துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். எங்களுக்கு புரியலைங்களே, கஷ்டமா தானே தெரியுது. ஆய்வு தனக்குள் ஆற்றி. நம்ம துன்பம் வந்த உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியக்காரர்கிட்ட போறோம், பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறோம். இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணா தெரியாது. ஆய்வு தனக்குள் ஆற்றி அகத்தே நிற்க அறிவு ஒளியின் அறத்தில் நெறி விளங்கும். தேய்வு பெறும் பவ வினைகள், இந்த பிறவியை கொடுக்கக்கூடிய வினைகள் எல்லாம் தேய்வு பற்றே கொண்டே இருக்கும். இதை உணர்த்தும் திருவிளையாடல் குறிப்பே அன்பர் தூற்றல். அப்ப யாராவது திட்டனாக்க நம்ம பேலன்ஸ் கழியுதுன்னு விழிப்பு நிலையிலிருந்து அவங்களை வாழ்த்தணும். ஓய்வு உளத்தில் கொண்டு, உளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வுக்கு பேர் என்ன? தவம். வாழ்த்தி வாழ்த்தி உளமகிழ்வை பழிப்போர்க்கு அர்ப்பணிப்போம். நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளை யாரும் திட்டக்கூடாது. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரி பெய்து பொருத்தமில்லா தன்மையே வெளிப்படுத்தும். எல்லாரும் நம்மளையே பாராட்டணும்னு நினைக்கிறோம். நிகழ்ந்த ஒன்றின் காரணமும் விளைவும் கண்டால் நீ ஒருவன் மட்டும் அதற்கு உரியோன் அல்ல. எத்தனையோ பேருடைய உழைப்பு, இயற்கை போட்டு வச்சிருக்கிற திட்டப்படிதான் அது நடக்குது. ஆகவே மகிழ்ந்திடுதல் வருந்திடுதல். யாருன்னா பாராட்டினா சந்தோஷப்படுறது, திட்டனா வருத்தப்படுறது. இது என்னது? அறிவு கொள்ளும் மகிழ்ச்சி மருட்சி நிலை காண்றுதங்கே ஊன்றிப்பாரு. இகழ்ந்துரைகளை ஏற்று ஏன் எழுந்தது என்று ஆராய்ந்து திருத்துவது உயர்வு ஆகும். நம்மை திருத்திக் கொள்வதற்கு துன்பமான காலங்கள் தானே உதவுது. இன்பமான காலங்கள்ல நம்ம என்ன ஞானத்தை பெறுறோம்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த புகழ்ச்சிக்கு மயங்கி கொண்டே இருக்கிறோம்.
சாமி சொல்லுவாங்க, உங்களை புகழ வேண்டுமானால் மற்றவர்கள் நீங்கள் பிறரை புகழுங்கள். நீங்கள் பிறரை குறை கூறினால் பிறர் உங்களை குறை கூறுவார்கள். யாரும் நம்மள பாராட்டலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாத்தியத்தை நாமே வாசிக்க ஆரம்பிச்சிருமே. இதான் ப்ளோஸ் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட்னு சொல்லுவாங்க, தற்புகழ்ச்சி. தன் புகழை தான் பேசி தருக்குருவன் செய்கையினால் நன்மைரா. அப்படி ஏதாவது இருந்தாலும் இருப்பினும் அந்நலம் நீடித்து நிற்கா. இது என்ன சொன்னாங்க? ஒரு உளநோய், தற்புகழ்ச்சி எனும் ஓர் உளநோய் தனை கெடுப்பதோடன்றி வன்முறையும் சமூகத்தில் வளர்த்துவிடும். சில சமயம் இன்னைக்கு வீட்டில, நாட்டில, எல்லா இடத்திலும் நடப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த தற்புகழ்ச்சி என்ற உளநோய் தான். இதை மற்றவர்கள் செய்யலாம், பரவாயில்லை. மனவளக்கலையை கற்றவர்கள் செய்யலாமா? அந்த புகழுக்கு விரும்புகிறோமே, புகழுக்கு விரும்புவாயேல் அந்த வேட்பே புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும். புகழ் எப்படி வரும்? புகழ் ஒருவர் கடமை என்னும் மலரிலிருந்து வரக்கூடிய மனமாம். புகழ் மனித சமுதாய நற்சான்றாகும். இப்போ குற்றம் சொல்லல் பார்த்தோம், அதுக்கு நற்றவம் மாற்றிக்கணும்னு சொன்னோம். அப்புறம் குறை கூறுதல், அதுக்கு என்ன வேணும் நமக்கு? அப்பதான் நட்புணர்வு நிலைக்கும் நமக்கு. இந்த பகைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இது எவ்வளவு கொடுமையான விஷயம். பகை என்று சொல்லப்படுகிற பண்பில்லாத தீமையை விளையாட்டுக்கு கூட ஒருவன் விரும்பக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. இப்ப இந்த பகை உணர்வை அறவே நீக்கி வாழ்தல் தான் சிறந்தது. பகை எனும் பண்பு இல்ல அதனை நகையையும் வேண்டற்பாற்றன்று. அதற்காக எதிரி அழிச்சிடலாமா? சத்ரு நாசனாய அது தேவையில்லை. சத்ரு தத்துவ நாசனாய, இந்த பகை உணர்ச்சி வேண்டாம். ஏன்னா இந்த பகையே கொள்ளும் போது யார்கிட்ட? வில்லை ஏறாக உரிய வீரருடன் கூட பகை கொள்ளலாம். ஆனால் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை, நல்லோருடைய நற்குணம் உடையவர்களுடைய பகை கூடவே கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. அப்போ ஒருவன் சினம் நீங்காதவனாகவும், அறிவு இல்லாதவனாகவும், பொருந்தும் பண்பு இல்லாதவனாகவும், பிறர்க்கு ஒன்று ஈயாதவனாகவும் இருந்தால் அவன் பகைவருக்கு மிக எளியவனாக மாறிவிடுவான். யாருக்கு குற்றம்? பகையினால் குற்றமா, உட்பகையினால் குற்றமா? நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் பாங்கனும் பார்க்கும் எளிது. அதே போல ஒருவன் நல்ல வழியை நோக்காமல், பொருத்தமானவற்றை செய்ய வேண்டியவற்றை செய்யாமல், பழியையும் பார்க்காமல், நற்பண்பும் இல்லாமல் இருந்தால் அவனை பகைவர்கள் எளிதாக வீழ்த்தி விடுவார்கள். வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. ஒருவன் குணம் இல்லாதவனாக, குணம் இலனாய், குற்றம் பல ஆயின், குற்றம் பல உடையவனாய், மாற்றார்க்கு இனன் இலனான். இப்ப இந்த குணம் இல்லாதவங்க, குற்றம் பல உடையவனுக்கு துணை இல்லாதவன் தான். அவன் கூட யாரும் சேர மாட்டாங்க, தனிமையில தான் இருப்பான். அந்நிலையே பகைவருக்கு நன்மையாகும். குணம் இலனாய் குற்றம் பல ஆயின், மாற்றார்க்கு இனநிலன் ஏமாப்பு உடைத்து. அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய பகையெல்லாம் சமாளிக்கணும். அத இல்லாம செய்யணும்னா உள்ளே இருக்கக்கூடிய பகையை நீக்கணும். உள்ளேன்னா நம் உள்ளத்தில் இருக்கிற தீய குணங்களை மாற்றி நற்குணங்களாக கொண்டு வரணும். நம்மை சுற்றி இருக்காங்க பாருங்க, உறவு, நட்பு, அதுல பகை வந்தா தான் ரொம்ப கொடுமை. வாழ் போல் பகைவரை அஞ்சற்க. வாளை போன வெளிப்படையான பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. உறவினர்களைப் போலவே இருந்து கொண்டு உட்பகை கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தொடர்புக்குத்தான் அஞ்ச வேண்டும். ஏன்னா மனம் திருந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால், மனம் மானா உட்பகை தோன்றில் அவனுக்கு இந்த சுற்றம் எல்லாம் என்ன ஆயிடும்? இனம் மானா ஏதம் பலவும் தரும். சுற்றம் சீர்படாமைக்கு காரணமாகிய குற்றம் பலவும் தரும். நீங்க மறுபடியும் பாருங்க, தன் குற்றம் குறைகள் தம்மை தன்னுள்ளாழ்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமையைத்தான் சாமி மாத்தி மாத்தி இவ்வளவு தூரம் சொல்றாங்க. இதுல நம்ம குடும்ப கடமைகளை செய்வதற்கோ, சமுதாயத்துல தொண்டு செய்வதற்கோ, இப்ப மனவளக்கலை அறக்கட்டளை தொண்டு செய்வதற்கு கூட எது முக்கியம்? உடன்பாடு இருக்கிறவங்க கூட வாழணும். ஆனா எல்லாருக்கும் அப்படி வாய்க்குமா? வினை இருக்கே. அகத்தில் உடன்பாடு இல்லாதவர்களுடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தார் போன்றது. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. இப்படியெல்லாம் பகை இருந்தாலும் நாம் அவர்களிடம் பகை உணர்ச்சியை காட்டக்கூடாது. அப்ப இந்த உட்பகை வெளிப்பகையெல்லாம் நீக்கினால்தான் நலம் பிறருக்கு செய்யக்கூடிய தகுதி நமக்கு வரும். அப்படி நம்ம வாழ்க்கை துணையோ, நண்பர்களோ, உறவினர்களோ இப்படி பிறருக்கு நலம் செய்ய பொது தொண்டில் போனா அவங்களுக்கு நம்ம
குற்றம் குறை தடை சொல்லாமல் இருக்கிற உறவு வேணுமே, அது குருவருளும் நாம் செய்த நல்வினையும் தான் கொடுக்கும். அடுத்தது முக்கியமானது, நமக்கு ஸ்பான்டேனியஸா எப்பயுமே வரக்கூடியது கோள் சொல்லல். அறம் கூறான் அல்ல செய்யணும். ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் இருக்கலாம், அறம் அல்லாதவற்றை செய்யவனாக இருக்கலாம். ஆனால் புறம் கூறான் என்றல் இனிது. மற்றவரை பற்றி புறம் கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் தான் ரொம்ப நல்லது. அதுக்காக அறம் செய்யாம இருக்கணும்னு இல்லை, அதை விட கொடுமையானது இந்த புறங்கூறுதல்னு வள்ளுவர் சொல்றாங்க. கண்ணெதிரே நின்று கடுமையான சொற்களை பேசினா கூட பரவாயில்லை, நேரில் இல்லாத போது பின்விளைவை ஆராயாத சொல்லை ஒருபோதும் சொல்லக்கூடாது. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவர் முன்னாடி வந்து அவர் இவர்னு பேசிட்டு பின்னாடி போய் அவன் இவன்னு பேசுவது ஒருத்தருடைய உயர்வை எந்த விதத்திலும் குறைக்கவே செய்யும். அது பண்பாடான செயல் அல்ல. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் தான் நன்மை என்று தெரிந்து தெரியாதவர்கள் தான் நண்பரை கூட புறம் பேசி கோள் சொல்லி நம்மிடமிருந்து பிரிக்கும்படியாக செய்து விடுவார்கள். நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் தான் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர். நெருங்கி பழகி உறவு நட்பை பத்தியே கோள் சொல்லி புறம் பேசுறவங்க முன்ன பின்ன தெரியாத அயலாரை பத்தி என்ன பேச மாட்டாங்க. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு. அப்போ வள்ளலார் வந்து எத்தனையோ பாவங்களை சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் செய்தேனோன்ட்டு. அதுல சொல்றாரு பாருங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. அதுல வரிசையா சொல்லிட்டு சொல்லுவாங்க, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ. கலகம் சொல்லி கோள் சொல்லி பிரிக்கிறோம்ல, கோள் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனோ. இப்படி வரிசையா சொல்லிட்டு என்ன பாவம் செய்தேனோ இன்னதென அறியேனேன்னு அந்த முற்றும் உணர்ந்த மகான் வருத்தப்படுறாங்கன்னா, நாம் அகத்தாய்வு செய்து இதுவரை யார் யாரை பத்தி தேவையில்லாத எத்தனை கோள் சொல்லி இருப்போம். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அதை நம்மோட நின்றுடணும். அங்க சொல்லும் போது நல்லதை மட்டும்தான் பாஸ் ஆன் பண்ணணும். கோள் சொல்லுதல் புறங்கூறுதல் மிக 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 பெரிய பாவத்தை கொடும். இதை பாருங்க, டோன்ட் டாக் இல் அபவுட் அதர்ஸ். இது பகவத் அபச்சாரம்னு சொல்றவங்க. அதை விட ரொம்ப முக்கியமான பெரிய பாவம் பாகவத அபச்சாரம். யாரை பற்றியும் குற்றம் சொல்லக்கூடாது. பெற்றவர்களை பற்றியோ குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ நண்பர்களை பற்றியோ யாரை பற்றியும் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்திலிருந்து நீங்குவதுதான் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. நம்ம காதுகளுக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கிறது பிறரை பற்றி குறம் சொல்வதுதான். அப்ப யாரையும் ஜட்ஜ் பண்ணதானே வரும் நமக்கு. அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. முதல்ல நம்மள நாமளே தாழ்த்திக்காம இருந்தா போதும். ஒருவையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருத்தர் போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். குழந்தைகளுக்கு கூட ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க, இப்ப இது மனப்பாட பகுதியா தான் படிக்கிறோமே தவிர வாழ்க்கையில கடைபிடிக்கிறதாக படிப்பதை காணோம். அதுலதான் இந்த குற்றங்கள் எல்லாம் பரவி விரவி இருக்கின்றன. இந்த பாடலை தெளிந்து உணர்ந்து கடைபிடிக்க முயற்சி செய்வோம். ஒரு நாளாம் ஒரு குற்றத்தையாவது களைந்து அந்த அறிவிலே மேம்பாடு அடைய முயற்சி செய்வோம். இந்த இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம்னு சொல்லுவாங்க சாமி. இந்த வஞ்ச மனம் எப்படி வருது? குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், தொண்டு செய்யற இடத்துல ஆகட்டும், பணிபுரிகிற இடத்துல ஆகட்டும், மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து வந்த உடனே நீங்க தான் வின்னர், ஆஹா நீங்க தாங்க சாரின்னு சொல்றதுக்கு மனசு வரதில்லை நமக்கு. மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்குற்று செயல் புரிந்து பெற்ற பயன் என்ன? குடும்பத்தில் சமுதாயத்தில் பெருந்துன்பம் பகை. அடிப்படையை நினைச்சு பார்க்கணும். அதை சிந்திக்கிறதுக்கு கூட தன்முனைப்பு இல்லாம இருந்தா தானே சிந்திக்க முடியும். இல்லைங்களே, நம்ம மிரட்டினா இப்ப அப்படித்தானே மேனேஜ்மெண்ட்ஸ், பெரிய டாப் லெவல் மேனேஜர்ஸ்லாம் என்னதுங்க, இப்படி மிரட்டி 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 மற்றவங்களை செக்யூரிட்டி இன்செக்யூர்டு பொசிஷன்ஸ்லேயே வச்சிருக்கிறது தான் பெரிய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒருவர் தனக்கு ஏற்பு அற்ற ஒரு சூழ்நிலையில் பணிந்த போதும் அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உள்ள தேக்கி 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 வைத்துக் கொண்டு உற்ற காலத்தில் பெரிய தீயாய் ஓங்கி நிலை குலைத்து விடும் உண்மை காண்போம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு யாராவது எடுத்து சொன்னா கேட்கிற நிலையிலயா இருக்காங்க?
அப்படி சொல்றவங்க நிலைமை அவங்க கதி என்ன ஆகும்? அப்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு என்ன வம்புப்பா, வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு போயிடுவாங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முகநக நட்பது நட்பன்று. நம்ம தப்பு பண்ணா இது தவறுன்னு எடுத்து சொல்லி எடுத்து காட்டக்கூடிய உறவும் நட்பும் நமக்கு இருப்பது நாம் செய்த புண்ணியம் தான். அப்ப வஞ்ச மனநிலையை நாம் மன்னிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிறதுனா ரொம்ப பலகீனமான விஷயம்னு நினைக்க வேண்டாம். மன்னிப்பு என்பது வலிமையின் அடையாளம். இதுதான் திருவள்ளுவர் சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. நம்மளை தோண்டி எடுக்கிற அந்த மனிதனை கூட நிலம் தாங்கி கொண்டிருக்கிறது. அப்படி தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்மை இகழ்ந்து பேசுபவர்களை கூட நம் வினைதான் வெளிப்படுத்துகிறதுன்னு எண்ணி பொறுத்து அவர்களை மன்னிக்க கூடியதுதான் ரொம்ப பெரிய வலிமையின் அடையாளம். எப்பொழுதுமே பிறர் செய்த தீமைகளை, வரம்பு கடந்து செய்யக்கூடிய தீமைகளை கூட பொறுத்து கொள்ளணும். அதை விட ரொம்ப முக்கியம், அத்தீங்கை நினைவில் கொள்ளாமல் மறந்து விடுதல். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனினும் நன்று அதனை மறத்தல். அவரை வள்ளுவ பேராசனை தவிர யார் சொல்ல முடியும்? 2 வார்த்தையில எளிமையா. பொறுத்தல் இறப்பினை என்றும் நல்லதுதான், அதனினும் நன்று அதனை மறத்தல், மன்னித்து விடுதல். அப்படி இல்ல, நம்ம ரப்பர் பந்து மாதிரி சுவத்துல அடிச்சா திரும்பி வர மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா வரோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். தீங்கு செய்ய பொறுக்காமல் வருத்தினோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நாளைக்கு தான் இன்பம். பொறுத்தார்க்கு, பொறுத்து மன்னித்தவர்க்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டு. பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். விரதம் இருக்கிறது ரொம்ப பெருசுதான், ரொம்ப பெரியவங்க தான் விரதம் இருப்பாங்க. உண்ணாது நோற்பர் பெரியர். ஆனா அவங்களை விட பெரியவங்க பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம கௌரவம் என்பது நம்ம எதையும் பொறுக்க மாட்டோம், நம்ம எல்லாம் நெருப்பு நெருப்புன்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே யாருன்னா நம்மளை குற்றம் சொன்னாங்கன்னா அவங்க மேல நமக்கு பரிதாபம் தானே வரணும். இப்படி குற்றம் சொல்லி சொல்லிதான்ப்பா இப்படி பிறவி எடுத்திருக்கேன் நானு, நல்ல வேலை நான் இனிமேலும் குற்றம் சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு நீ பாடம் நடத்துறியேன்னு மனசுக்குள்ள வணங்கணும் இல்ல அவங்கள, இல்லைங்களா? அப்ப இந்த தீய குணங்களை எல்லாம் கண்டறிந்து திருத்தி கொள்றதுக்கு தான் சாமி தற்சோதனை செய்ய சொன்னாங்க. அப்ப இந்த தற்சோதனை செய்யும் போது என்ன ஆகும்? தன்முனைப்பு மறைந்து பிறரிடமும் நட்புணர்வு மலரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஆனா இதை உணர்ந்து 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 நம்ம கேட்டா மனப்பாடமா கூட சொல்லிடுறோம். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும். அப்ப நம்ம இவ்வளவு காலமா தற்சோதனை பண்ணிட்டு இருக்கோமே, பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, தருக்கு ஒழிந்திருக்கா, தருக்கு அதிகமாயிருக்கா? தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும், பிறரிடமும் நட்பு ஓங்கும். நம்ம வாயில பிறரை தீமையா கெடுதலா நினைக்காம இருக்கலாம், மனதில் மற்றவங்களை பற்றியான குறையான எண்ணங்கள் வருவதே இல்லையா? அது வராம இருந்தா தானே மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். நம்ம காந்த உடல் அதுல களங்கங்கள் குறைய 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 அது சுற்றி இருப்பவருக்கெல்லாம் நலமே கொடுக்கணுமே. எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். என்ன பண்ணணும்? உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க. அப்ப நலம் பிறருக்கு செய்யக்கூடிய தகுதி எப்படி? பிறருக்கு நலம் செய்யும் போது பலன் கருதி செய்யக்கூடாது. விளம்பரம் கருதி செய்தால் கூட அது ஒரு பலன் தானுங்களே. அப்ப டூ மச் பப்ளிசிட்டி என்ன ஆகும்? இந்த will hampers the good workன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப பிரபல்யமா அப்படி செய்யற செயல்கள் போச்சுன்னா நல்ல செயல்கள் செய்வதில் நிறைய குறைகள் வரும். அதிலும் கூட நான் செய்கிறேன் என்ற டூயர்ஷிப், நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் செய்ய வேண்டும். இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தான்ற அந்த சரணாகதி உணர்வோடு செய்யணும். அப்பதான் நலம் பிறருக்கு செய்ய முடியும். இந்த பாட்டு தெரியும், ஆனா இது நமக்கே உரியதாக நினைத்துக் கொள்கிறோம் பெரும்பாலான இடத்துல, இல்லைங்களா? நன்மை பிறர்க்கு அளித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர்கள். ஈசை நிலை அறிந்தோர் எப்படி இருப்பாங்க?
நன்மை பிறருக்கு கொடுத்து அதனால் ஏதாவது குற்றம் குறை நஷ்டம் வந்தா கூட இன்பமாக அதை ஏற்றுக்கொள்வார்களாம். நன்மை பிறர்க்கு அளித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர்கள். நான் இவ்வளவு செய்தேன், என் குடும்பத்துக்காக இவ்வளவு செய்தேன், மன்றத்துக்காக இவ்வளவு செய்தேன், எவ்வளவோ செய்தேன், எனக்கு கெட்ட பேருன்னு ஒரு காலம் நினைக்க கூட மாட்டாங்க. சொல்றது அப்புறம் அவங்கதான் ஈசன் நிலை அறிந்தவர்கள். வன்மை வழக்குடையோர் வருத்திடனும். நல்லது பண்ண போறவங்களுக்கு தான் 4448 பிரச்சனைகள் வரும். ஏன்? அவங்க கர்மா கழியுது இல்லைங்களா? வன்மை வழக்குடையோர் வருத்திடனும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்களுக்கு மிக அன்பாய் பதில் சொல்வார். இந்த ஞான நெறி நாட்டம்னு சொன்னமே, இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன இந்த நற்குணங்கள் எல்லாம் பெற்று துர்குணங்களை எல்லாம் அகற்றுவது எப்ப சாத்தியம்? மெய் விளக்கமாம் ஞான நெறி நாட்டத்தால் தான் இந்த நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த மெய் மறந்த தன்முனைப்பு நிலையிலே இந்த தள்ள வேண்டியதையெல்லாம் கொள்ளுவோம், கொள்ள வேண்டியதையெல்லாம் தள்ளுவோம். இதான் மயக்க நிலைன்னு சொன்னோம். ரொம்ப விழிப்பா இருக்கணும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உரணும் மருள். மெய்ப்பொருள் அல்லாதவர்களை எல்லாம் மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கிற மயக்க உணர்வால் தான் மானா பிறப்பு வரும். இந்த ஞான நெறி நாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஆன்மீக பாதை அமேசான் காட்டை விட சிக்கலானது. தனியா போனா சிக்கல் தான். குருநாதர் பலமுறை அதற்குள்ள சென்று வந்தவர். அப்போ துணையோடு அல்லது நெடுவழி போகேல், அந்த நெடுவழியாகிய இந்த பிறவிதோறும் பிறவிகள் தோறும் இறைநிலை அடைகிற இந்த ஞான நெறி மார்க்கத்துல தக்க ஒரு தவாசான் துணையை கொண்டு போவதுதான் சிறப்பு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாய் தோன்றிதாலும் அத்தோற்றத்தை கொண்டு வெளித்தோற்றத்தை கண்டு மட்டும் மயங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வாகும். இப்படியெல்லாம் உணர்ந்தால் ஒருவர் குற்றம் சொன்னாலோ குறை சொன்னாலோ கோல் சொல்லாமோ அவங்க மீது பகை வருமா நமக்கு? அவர்களுடைய கர்மா என்ன? உட்பொருளை உணரணும் இல்ல, என்ன காரணத்தினால சொன்னாங்களோ, நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்போ, என்ன கார்மிக் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கோ, அதனால தானே நடக்குது. இது இந்த உட்பொருள் வந்தாதான் தெரியும். கற்க வேண்டியவர்களை கற்று இப்பிறப்பிலேயே மெய்ப்பொருளை கண்டறிந்தவர் மீண்டும் இவ்வுலகில் பிறவாத நிலையை அடைவர். அதுக்கு என்ன வழி? அனுபவம் வாய்ந்த மெய்ப்பொருள் உணர்ந்த மகான்களிடம் கேட்டு கல்வி அறிவுடன் மெய்ப்பொருளை உணர்பவர்கள் தான் இப்பிறவிக்கு வராத நெறியை அடைவார்கள்னு பரிமேலழகர் இந்த திருக்குறளுக்கு உரை சொல்றாங்க. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்பட்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. இந்த பிறப்பு எனும் பேதமை, பிறவி துன்பத்திற்கு காரியமாகிய ஆணவமாகிய அறியாமை நீங்கணும்னா சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. சிவம் அப்படின்றதுக்கு தமிழ்ல ஒரு பேர் அர்த்தம் சிறப்பு. சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. அப்பதான் பிறப்பு எனும் பேதமை நீங்கும். இந்த ஞான நெறி நாட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாருமே வேறு வேறானவர்கள், டிஃபரன்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஃபரெண்டான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால தான் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்றதோ கோர் சொல்றதோ உயர்வு தாழ்வான்னு நினைக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எல்லாரும் டிஃபரெண்ட் பார்த்தா பிரச்சனை, யூனிக். ஒருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள்னு இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் ஒருமை உணர்வு சித்தியாகும். இதைத்தான் அருள் தந்தை சொன்னாங்க. நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே. ஏன் மாறி இருக்கிறோம்? நல் உயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு எனும் வினாக்களோடு இணைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம், உயிர் விளங்கும், வரை கடந்து நிற்கும் வழி தெரியும், வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும். இந்த நிறைவு பெற்ற வாழ்வை பெறுவதைத்தான் அருள் தந்தை அவர்கள் நற்றவமாக எளிய முறை குண்டலினி யோகமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அறியாமை, உணர்ச்சி வய மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறியாமை, உணர்ச்சி வயம், அலட்சியம் மூன்றும் தான் அறிவினுடைய ஏழ்மை. இந்த அறிவு ஏழ்மையால் என்ன ஆகும்? அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும். அறிவு குறுகி பிறழ்ந்து போச்சனா துன்பம் நல்கும் அனைத்து செயலும் பிறக்கும். உண்மை காணீர்.
இதுல இருந்து மீள்வதற்கு என்ன பண்ணணும்? அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகமாகும். இந்த அறியாமையாகிய இருளை அகற்றி அறிவின் ஒளியாய் வாழக்கூடிய ஆற்றலை தருவது அருள் வழிதான். ஆசான் அருளிய குண்டலினி யோகம் ஆகும். இந்த குண்டலினி யோகம் நமக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்கிறது? நம் அனைத்து குறைகளையும், குற்றம் குறை, இந்த பிறவி, உடலில் இருக்கிற, உயிரில் இருக்கிற, மனதில் இருக்கிற அனைத்து குறைகளையும் போக்கும் இந்த குண்டலினி தவம். குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் மனம் குவிந்து உயிரோடு உறையும். குண்டலினி யோகத்துக்கு டெபினிஷன் அதுதானுங்களே, மனதை உயிரின் மீது வைத்து தவம் செய்வது. குவிந்து மனம் உயிரோடு உறையும். மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களனாம் இறைவனது திருநிலையும் இணையும். அப்போ இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும். தீய வினை அகலும். வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். இந்த மகான்கள், அவதார புருஷர்கள், எவ்வளவு பேர் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் தனக்காக தன் துன்பம் போக்குவதற்கு எத்தனை முறை வழிபட்டிருக்கிறார்கள். பிறருக்காக வாழ்வதுதான் மனித வாழ்வின் நோக்கம் என்று உயர்ந்தவர்கள் அந்த பெரியவர்கள். இதுல இந்த குருபிரானுடைய கருணை அடக்கம் பாருங்க. குருநாதர்கள் கண்டு உணர்ந்து சொன்னவற்றையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டு திருப்பி சொல்லும் போதே ஏதோ நாமே அந்த உண்மைகளை கண்டுபிடித்த மாதிரி நடந்து கொள்கிறோமே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நாம் படித்தது நம் அறிவு எல்லாம் அவர்னு நினைக்கணும். ஆனா அந்த சாமி எப்படி இருக்காங்க பாருங்க. குலமுதலாய் பேதங்கள் கொண்டு படித்தவர்களும் பண்டிதர்களும் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்த இந்த மெய்ஞான நெறியை பாமரருக்கும் புரியும்படி எளிமையாக எடுத்து சொன்ன நமது குருபிரான் இந்த தத்துவங்களை எல்லாம் தான் கண்டுபிடித்ததாக சொல்லாமல் 5 வகை தீதொழித்து 5 வகை நலம் பற்றி சிந்தனையை, செயல்முறையை சீரமைக்கும் உயர்நெறியை. அந்த பாட்டு அதானுங்களே, குற்றம் குறை பகை கோள் சொல்லல் பகை வஞ்சம் 5ம் ஒழித்து நற்றவம் நட்புணர்வு நலம் பிறருக்கு செய்தகுதி ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று வாழ்ந்தால்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 5 வகை தீதொழித்து 5 வகை நலம் பற்றி சிந்தனையை, செயல்முறையை சீரமைக்கும் உயர்நெறியை இந்த சிறு கவியினிலே நான் சொன்னேன்னு சொல்லல, இறை எனக்குள் உணர்த்தியவாறு தந்துள்ளேன் அன்பர்களே. இறை எனக்குள் உணர்த்தியவாறு தந்துள்ளேன் அன்பர்களே. தரம் உயர்ந்து பயன் கொள்வீர். தவத்தில் நிறைவோம், தரத்தில் உயர்வோம். அதற்கு தக்க வழி என்ன? ஆசான் வழங்கிய இந்த அருள் வாழ்க்கை நெறிதான். பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக் கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று, அது தனி உடைமையாக இருந்த இந்த தத்துவ ஞானத்தை எல்லாம் பொது உடைமையாக்கிட்டார் சுவாமி. சிறைப்படுத்தக்கூடாது. பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக் கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி, உடற்பயிற்சி, தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகற்பம். பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க அழைக்கின்றேன் உலகோரே. அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வீர். இந்த அறிவு கலையை பொது சொத்தாக அனைவரும் கொள்வீர், அனைவருக்கும் எடுத்து செல்வீர், சொல்வீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கவும். அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் அன்பராக நாம் கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மிக வளமுடன். நீங்க போன 2 மாசத்துக்கு முன்னாடி தலைப்பு பேசையில இன்னைக்கு மகளிர் தினம். அந்த தலைப்பு மறந்து போச்சு. ஆனா அது ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஆம், இந்த அது குடும்பத்தை கோயிலாக மாற்றுவோம் தானம்மா? ஆமா. அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நான் அடையத கேட்டேன். இன்னைக்கு சரிங்கம்மா. இந்த தலைப்பு தள்ளல் கொள்ளல்ங்கிறதுக்கு வீடு, நாடு எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கே. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. இப்ப இந்த தன்முனைப்பு என்னிடம் இல்லை என்று நம்ம யாருமே சொல்ல முடியாது. நீங்க பேசுறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த முனைப்பு நம்மட்ட வந்துட்டு போகாம இருக்குமா தெரியல. இது மெய்மறந்த தன்முனைப்பு அப்படின்னா அது எப்படியா சொல்றாங்க? அது ஒண்ணு. இப்ப குற்றங்களுக்கு காரணம் பழைய சமுதாயமேன்னு மகரிஷி எதை குறிப்பிடுறாங்க? பழைய சமுதாயம்னு முன்னோர்கள நம்ம ரொம்ப வாழ்த்துறோம். அவங்க வழி நடக்கிறோம். எதை சொல்றாங்க? பழைய சமுதாயம்னு மகரிஷி சொல்றது எதையா? வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. முதல்ல என்ன சொன்னீங்கம்மா? தன்முனைப்பு சொன்னீங்கல்லம்மா. தன்முனைப்பு இல்லாம எப்படிமா இருக்க முடியும்? தன்முனைப்பிலையா இல்லையா? மெய் மறந்த மெய் மறந்த தன்முனைப்பு. தன்முனைப்பு. ஆமாமா, தன்முனைப்பு மெய் மறந்தனால தானே தான்றது வருது. எல்லாமே இரையாற்றுறது. மெய்னா மெய்ப்பொருள் தான். ஓ, அதத்தான் கேக்குறேன். மெய் மறந்த தன்முனைப்பு. நம்ம செய்யறோம்னு நினைக்கிறோம்லமா, சாமிஜி சொல்லுவாங்கம்மா, இந்த கையை நம்மளால தூக்க முடியுமா? பேராற்றலாக, பேரறிவாக, இறைநிலை உள்ள இருந்துதான் இயக்குதுன்றத மறக்கிறதுனால தானே தான் தான் தான்றது வருது. பரநிலை மறந்ததே தன்முனைப்புன்னு சாமி சொல்லுவாங்கம்மா. மெய் மறந்த தன்முனைப்பு. அப்ப எப்பொழுதும் மெய்யை மறக்காம இருந்தோம்னா தன்முனைப்புன்றது நன்முனைப்பா மாறிடும். தன்முனைப்பு இருக்கிறது இல்லாத போகாதுமா. தன்முனைப்பு நன்முனைப்பா மாறிடுமா. நன்றியா, சிறப்புயா, வாழ்க வளமுடன். வாழ்க இது குற்றங்களுக்கு காரணம் பழைய சமுதாயம். ஆமா, பழைய சமுதாயம். நம்ம இப்போ நம்ம சரி தப்பு இதெல்லாம் சொல்றது எதை வச்சு சொல்றோமா? ஐயா, நம்மளாதான் அதை நினைக்கிறோமா இல்ல மத்தவங்க இல்ல பேசுறது? இப்ப ஆமாமா, இப்ப நமக்கு எப்படி வந்தது? பிறந்ததுல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசணும், இது சரி இது தப்புன்னு. அந்த காலத்துக்கு சரியா இருந்த எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு சரியா இருக்காது இல்லம்மா? எந்தெந்த காலத்தோ சில விஷயங்கள் ஓகேமா, சில விஷயங்கள் ஓகே. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாரும் டாப் ரேங்க் வாங்கணும். பசங்களுக்கு எங்க இருந்துமா ஈகோ வருது? பசங்க வந்து சொல்றாங்கம்மா, என் பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்னு சொல்றாங்கம்மா. எத்தனை பேரண்ட்ஸ் வெரி குட்னு சொல்றாங்க. நீ அவன் கூட தானே படிக்கிற, உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறனே. அப்ப இந்த பிள்ளைகளிடம் போட்டி மனப்பான்மை எதனால வருது? நட்புணர்வு ஏன் குறைஞ்சு போகுது? பேரண்ட்ஸ் அப்படி உணர்ந்து இருந்திருந்தா வெரி குட்பா, பரவாயில்லப்பா, அவனும் நம்ம குழந்தை தானேன்னு சொல்லணும் இல்லம்மா. ஒரு குறைஞ்சது 2-3 தலைமுறை அந்த மாதிரி இல்லம்மா. அதுதாம்மா குற்றவாளி. குற்றவாளி எங்க இருந்து வராங்கம்மா? பழைய சமுதாயத்துல தான் என்ன தன்னை பத்தி தெரியாதவங்க சொல்றதுனால தானம்மா. ஞானிகள் சொல்றதெல்லாம் இப்போ நம்ம மன்றங்களுக்கு வரோம், எவ்வளவோ ஞான கருத்துக்கள் கத்துக்கொள்கிறோமா? அதை நாம் அப்படியே கடைபிடிக்கிறோமா? அது மரபுன்னு சொல்லுவாங்கம்மா. எப்பொருள் எவ்வழி எப்படி முன்னோர் மொழிந்தனர் அப்படி செப்புதல் மரபு. அப்படியே செய்யறோமா? நம்ம கன்வீனியன்ஸுக்கு மாற்றி அதை கடைபிடிக்கிறோமா? ரொம்பவே மாத்திட்டாங்க. ரொம்ப. அப்புறம் எப்படிமா நடக்கும்? கோலம் போடுறதுல இருந்து மாவள கட்டுறதுல எல்லாம். அப்புறம் சரி, இப்ப யாரோ ஒருவர் அப்படி விதிச்ச மாதிரியே வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்ம பாராட்டுறோமா கேலி கிண்டல் செய்யறோமா? இந்த காலத்துல இப்படி இருக்காங்களேன்னு தான் சொல்றாங்க. ஆமா, பழைக்க தெரியாதவங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் பொய் சொல்லாமல் நேர்மை உண்மையா குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்கம்மா இந்த உலகத்துல? அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த சமுதாயம் என்று சொல்கிற மக்கள் கூட்டத்தினால் ரொம்பவும் இகழப்பட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளத்தானமா ஆகுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஓ, நம்ம இப்படி இருக்க கூடாது போல. இறை அச்சம்னு சொல்லுவாங்கம்மா. நாம் செய்யற நலம் தீங்கு தான் நமக்கு விளையும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை தன்மை, செயல் விளைவு தத்துவத்தை நம்ம பின்பற்றவங்களை நம்ம இன்னொன்னு மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சொல்லிட்டா அதுக்கு பயந்து தானே நிறைய விஷயம் மாத்திக்கிறோம். நம்ம மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எங்கம்மா கல்யாண காட்சியில என்னைக்குனா ஒரு நாளைக்கு மீட் பண்ண போறாங்கம்மா.
அது கூட இப்பெல்லாம் 1 மணி நேரம் ஆமா, தான் ஐயா. பார்த்த உடனே என்ன கேட்க போறாங்க? அவங்க பையன் எங்க இருக்கான்? நம்ம பையன் மேல அக்கறையா என்ன அவங்களுக்கு? இல்ல, அவங்க பையன் ஃபாரின்ல இருக்கான். இப்ப உங்க பையன் என்ன போறான்னு நீங்க சொன்னா அடுத்து என்ன சொல்வீங்க? உங்க பையன் என்ன இருக்கான்னு கேட்பீங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதை சொல்வதற்காகத்தான் அம்மா எல்லாருமே நம்மை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நல்லதோ நல்லவங்களோ மட்டுமே இல்ல. அப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வரக்கூடாது. மற்றவர்கள் நம்ம எப்படி எடை போடுவாங்களோ, நம்மளை எடை போட்டு என்ன சொல்வாங்களோன்ற வார்த்தைகளுக்கோ எண்ணங்களுக்கோ நம்ம ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பண்ணாம இருந்தாவே நமக்கு பெரும்பாலான துன்பங்கள் வராதுமா. அதனாலதான் சாமி சொன்னாங்க, குற்றவாளி பாவின்னு யாரும் கிடையாதுப்பா. இப்ப குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தானே பெரிய குற்றவாளி. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நேர்மையா வாழ முயற்சிக்கிறவங்கள மன்றத்துல வரோம், சாமி சொல்லியிருக்கிற வாழ்க்கை முறை அப்படி பின்னைக்கும் பின்னை புதுமைக்கும் புதுமை. எத்தனை பேர் அப்படியே உணர்ந்து அதுதான் என் வாழ்க்கை என்று வாழ முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிக்கும் போது உறவுகளோ நட்புகளோ வாழ்க்கை துணையோ, சாமி சொல்லுவாங்கல்லம்மா, சிந்தனையில் உயர்ந்தோர் ஃபர்ஸ்ட் சீர்திருத்த முறை வாழ முயலும் போது சொந்த மனையாளே அதை எதிர்ப்பாள். சோதரர்கள் எல்லாருமே தடுப்பாங்கம்மா, நமக்கு எதுக்கு வம்பு. இத சாமிஜி அவர் அந்த காலத்துல பேசியிருப்பாங்க பாருங்க. அப்போ நல்லது பண்ண போறவங்க கூட நமக்கு என்னத்துக்குன்னு வாயை மூடிக்கிட்டு போயிடுறாங்க. எப்படி சமுதாயம் திருந்தும்? அதுதான் சமுதாயத்துல இருக்கிற குற்றங்கள் தான் தனி மனிதனிடம் குற்றங்களை தூண்டி விடுது. அதனால நம்ம யாரையும் குறை சொன்னோமானா நமக்கு சந்தர்ப்பம் வரலமா, செய்யல. திருடுதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. சாமிஜி எல்லாமே சொல்லியிருக்காங்கம்மா. ஒருத்தரை குற்றம் சாற்றுவதற்கு நாம் வரவில்லை. குற்றம் செய்வதற்கு சூழ்நிலைகள் வந்தாலும் இல்ல, குருநாதர் வழியைத்தான் நான் கடைபிடிப்பேன் என்கிற அந்த துணிவு இருக்கணும் நமக்கு. நம்ம கடைபிடிக்கிறோம்னு வெளியில வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணிக்கிறோம், நம்மள நாமளே ப்ரமோட் பண்ணிக்க ட்ரை பண்றோமே தவிர, அந்தரங்க பக்தின்னு சொல்லுவாங்கம்மா. நாம இறைவனை வணங்குவதோ பயிற்சிகளை செய்வதோ இப்படி ஒழுக்க நெறி வாழ்க்கை முயற்சி பண்றதோ கூட இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. கண்டிப்பா. ஆனா நம்ம மொத்த விஷயம் வந்து டம்மர 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 பப்பரவன் நம்மளை பத்தி தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அது அது பதியை சேர்க்கிற விஷயம் தானே, புகழுக்கு விரும்புறோம்ல. ஒரு நாளும் கழிந்து நம்ம குருநாதர் முன்னாடி நின்னோம்னா அப்படியே தன்முனைப்பு கரைந்து போகுமா. இல்ல நான் எங்க குருநாதர் முன்னாடி போய் நிக்கிறேன், தன்முனைப்பு கரையலன்னா அவங்க நம்ம குருநாதர் இல்ல. நம்ம குருநாதரையும் நேசிக்கல அப்படி கூட. ஆமாம்மா, இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கம்மா, கல்யாணம் ஆன புதுசுல வாழ்க்கை துணை வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்ல காதலிக்கிற காலத்துல ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் கூட அந்த நுனிய கூட எப்படி கிழிச்சிருப்போம், அந்த கிழிச்சு அதை கூட உள்ள போட்டு வச்சிருப்போமே. அன்பு என்ற ஒன்று இருந்தால் அதுவே அப்படின்னா சுவாமி நமக்காக கொடுத்திருக்கிற இந்த பயிற்சிகளை எப்படி பொன் போல போற்றணும் இல்லம்மா. அதுதான்மா குருநாதருக்கு நம்ம நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன ஒரு ஒண்ணு கட்டாய சூழ்நிலையில இப்ப ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க, அங்க வேலை பாக்குறவங்க இல்லையா, ஒரு கட்டாய சூழ்நிலையில ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க, காலேஜ்ல வேலை பாக்குறவங்க பொய் சொல்ல வேண்டிய, அதாவது கோல் சொல்றதுன்னு சொன்னீங்களா, அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க. அந்த பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல தள்ளப்படுறாங்க. பொதுவா என் பிள்ளைங்களே வந்துட்டு இன்னைக்கு அதை சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட, அவ சொல்லி தப்பிச்சுட்டு வந்தேன் அப்படிமா. அது அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியுமான்னு தெரியலையா. அது இது எல்லாமே எதனாலமா, நம்ம வினையினால் தான். எல்லாருக்குமே அந்த சூழ்நிலை வருதா? சரி, எல்லாருக்குமே சூழ்நிலை வந்தாலும் எல்லாரும் பொய்யே சொல்றாங்களா, இல்ல பொய்யே சொல்லாம இருக்காங்களா? நோக்கம் தான்மா முக்கியம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தேர்ந்த நன்மை பயக்கும் எனில். ஒருத்தர் பெரிய ஞானி மகான் உட்கார்ந்து இருக்காரு, தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குடிகாரன் அவங்க மனைவியை அடிச்சுக்கிட்டே வரான். அந்த அம்மா விரட்டிட்டு வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிச்சு. நான் உண்மையை பேசுவேன், நேர்மையை பேசுவேன்னு அது உண்மையை காட்டி கொடுத்தா புண்ணியமா, இல்ல அந்த பக்கம் தெரியலப்பா அது சொன்னா புண்ணியமாமா? இல்லையா, எப்படின்னா அந்த சமயம் அவங்களை காப்பாத்துறது கடமை இல்லை. அவ்வளவுதான்மா. சாமி சொன்னதுதான், எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத வகையில் வாழணுமா. ரொம்ப சிம்பிள். இந்த சமுதாயம் இருக்கிற இடத்துல கலிகாலத்துலமா நம்ம வந்து
நம்மை காப்பாற்றிக் கொண்டு நெறிமுறையோடு வாழ முயற்சி பண்ணணுமே தவிர இன்னொருத்தரை திருத்த முயற்சி பண்றது ரொம்ப முட்டாள்தனமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே நம்மளே அந்த வழிக்கு இழுத்து விட்டுருவாங்க. நன்றி, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. அவங்க அம்மா கேட்டது வந்து குற்றங்களுக்கு காரணம் பழைய சமுதாயம்னு சொல்றாங்களே மகரிஷி. அப்ப என்ன புதிய சமுதாயம் குற்றம் செய்யலையா அப்படிங்கிற மாதிரி? அதுதானம்மா. இதுக்கு மேல புதிய சமுதாயம் எப்படி உருவாகணும்? அப்படி கேட்கல. இந்த பழைய புதிய சமுதாயத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, புதிய சமுதாயம்னா அம்மா இல்லம்மா, புதிய சமுதாயம்னா எது இல்ல, புதிய சமுதாயம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வளர்த்து அப்படி சொல்லக்கூடாது. கற்றிடுவோம் புதிய கல்வி. இதுவரைக்கும் படித்த படிப்பெல்லாம் வேற கல்வி. மனவளக்கலை என்ற ஞான கல்வியை கற்றிடுவோம், கருத்து உயர்த்தி இந்த மனவளக்கலை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நடக்கிறவங்க உலக சமாதானத்தை நோக்கி. இந்த தான் புதிய சமுதாயமே தவிர இந்த காலத்துல வாழ்றது மாடர்ன் அப்படி சொல்லல சாமி. கரெக்ட் தானம்மா? லட்சுமி அம்மா போட்டது நல்லது. இப்போ 5 தலைமுறையில வந்து உலக சமாதானம் வந்துரும் சாமி சொல்றாங்க. 5 தலைமுறையில உலக சமாதானம் வந்துரும் சாமி சொல்றாங்க தானம்மா? அதாவது 100 ஆண்டுகள்ல. ஒரு தலைமுறைக்கு 20 ஆண்டுகள்மா. இப்போ சாமி எழுதின 58ல இருந்து 50 வருஷம் கழிச்சு தான் நாங்க சொல்றதே உங்களுக்கு புரியும்ன்றாரு. கண்டிப்பா. அப்ப கணக்கு போடுங்க. 1958ல இருந்து 50 வருஷம் 2008ங்களா? 2008ல இருந்து 2028 நம்ம முதல் தலைமுறையில இருக்கோம். எவ்வளவு வயசா இருந்தாலும் கண்டிப்பா. ஒரு பிளாட் வாங்குறோம், அந்த இடத்துல வீடு கட்டுறோம்னா முதல்ல கல்லு முள்ளாதான் இருக்கும். அதை சரி பண்ணி முள்ளெல்லாம் வெட்டி முதல்ல பார்டர் போடுறதுக்கே முதல் தலைமுறை சரியாயிடும். இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள பக்கத்து நிலத்துக்காரன் வந்து எனக்கு 6 அடின்னுவான். இப்ப நம்ம கடைபிடிக்கிற எத்தனை இடைஞ்சல்கள் வருது. அடுத்த தலைமுறை கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அதுக்கு அடுத்த தலைமுறை இப்படித்தாமா. இதுதான் புதிய சமுதாயம்னு நான் நினைக்கிறேன்மா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாம் கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தன்முனைப்புன்றது, அதாவது கோல் சொல்லுதல் கூட தன்முனைப்பு தானங்கய்யா? நம்ம ஒண்ணு இருந்தா எல்லாமே வந்துருமா? சாமி வந்து நமக்கு புரியறதுக்காக வேற வேற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஏன் கோல் சொல்றோம்? நமக்கு உயர்வு மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ இருக்கிறதுனால தானே கோல் சொல்றோம். அப்ப அது தன்முனைப்புன்றதுக்கு அடையாளம் தானே உயர்வு தாழ்வு மனப்பான்மை. தான் தனதுன்றது சேர்ந்து வந்து தானே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. நான் வந்து நல்லா இருக்கேன், நான் வந்து பணக்காரரு, நான் வந்து ஏழை, நான் வந்து ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் தானமா. நிறைவா வாழ்ற ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி குறையே சொல்ல மாட்டாங்க. அந்த நிறைவளிக்கும் வாழ்க்கைக்கு பேர் தான் மனவளக்கலை. மனவளக்கலைன்றது என்னமா? நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். இப்ப நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு போறோம்னு எத்தனை பேர் சொல்றோம்? யோகா கிளாஸுக்கு போறோம், யோகா கிளாஸுக்கு போறோம். யோகம்னா என்ன? நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். நம்ம 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா மனவளக்கலையில் இருக்கோம்னு சொல்றோமே, குறை இல்லாமல் நிறை எவ்வளவு இருக்கிறது? அதுதான் நம்ம வளர்ச்சிக்கான அடிப்படை படிக்கல். கரெக்ட் தானுங்களே? யாரையாவது பார்த்தா இவங்களை பத்தி அவங்க கிட்ட குறை சொல்லணும். அவங்கள தோணுதா தோணலைங்களா? முதல்ல குறை தோணுதா சொல்றது அப்புறம் தோணுங்க. அப்படி அதான் தனது குறை ஆழ்ந்துறது. ஏன் இப்படி தோணுது? அந்த பாட்டு சொன்னாங்கல்ல, ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு. அவங்கள பத்தி நமக்கு தோன்ற வேண்டிய அவசியம் என்ன? அவங்க கிட்ட எந்த நல்லதுமே நமக்கு பார்க்க தோணலையே. எவ்வளவு நல்லது இருக்குல்ல. ஆமா அம்மா, கல்யாண வீட்டுக்கு போனீங்கம்மா, உங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, சாப்பாடுல எப்படி இருந்துச்சுன்னாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பாயசம் தான் வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றோம். பாயசம் மட்டும்தான் சுமாரா இருந்தது, மத்தபடி எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம்ல. ஆமா, அப்படி சொல்றதுக்கு மனசு வருதா? வரல. ஏன்னா நாம வந்து ஜட்ஜி சீட்ல உட்காந்துக்கிறோம். இது ரைட், இது ராங், இது தப்பு. நாம் ஒருவரை ஜட்ஜி பண்ணோமானா நாமும் ஜட்ஜி பண்ணப்படுவோம். இப்ப வினை தொடர்ந்து கொண்டே இருக்கும். வெளியில சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம சொல்லாம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள எத்தனை குறை எண்ணங்கள் இருக்கு.
அதை அகற்றுவதுதான் வளமான மனதில் அப்படி வராது இல்ல. இன்னைக்கு தோணுதா, நாளைக்கு மாறுங்க. எப்படி பண்ணலாம்? இல்ல இது இப்படி நினைச்சோமானா அவங்களுக்கு நமக்கும் வினை தொடர்பு வருது, அவங்க வினையெல்லாம் நமக்கு வந்துருது. இப்ப நீங்க மனவளக்கலையில இருக்கீங்க, பயிற்சி பண்றீங்க, உங்ககிட்ட எவ்வளவு நல்லது இருக்கும். இப்ப நீங்க ஒருத்தரை பத்தி நினைக்க 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 அவங்க கிட்ட இருக்கிற குறையெல்லாம் இயல்பூக்கம் தானே. யார நினைக்கிறோமோ அவங்க குணங்கள் உங்களுக்கு வந்துரும் தானே. அப்போ நீங்க அவங்கள நினைச்சு நினைச்சு உங்களுக்கே தெரியாம அவங்களா மாறிடுறீங்க. அவங்க நீங்க இவங்க எல்லாம் மன்றத்துக்கு போறாங்கன்னு உங்களையே நினைச்சு உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் கூட அவங்க கிட்ட வந்துடலாம். இப்ப யார் நல்லது பெற போறாங்க, யார் கெட்டது பெற போறாங்க? அப்ப யார பத்தி நினைச்சாலும் நல்லதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனம் கெட்டு போகாது இல்ல. ஒரு பதிவு வந்தால் அதை தீர்ப்பதற்கு ஒரு பிறவி எடுக்கணும் தானே. அப்ப ஏன் நமக்கு இதான் வேலையா? அதற்குத்தான் இந்த சாமி சொன்ன பாடலை படிங்க, குருநாதர் சொன்ன தத்துவங்களை படிங்கன்னு சொல்ல. ஏன்னா அதை படிக்கும் போது மனசு இன்னொன்னுக்கு போகாது இல்ல. அதுக்குதாம்மா சொன்னாங்க, ஒரு படிச்சா இது வந்துருமான்னு இல்ல, அட்லீஸ்ட் படிக்கும் போது வேற சிந்தனை வேற பதிவு வராம இருக்கும்ல. அதாம்மா பெரியவங்க சொன்னா அப்படியே கடைபிடிக்கணும். நம்பிக்கை கடைபிடிக்க உங்களுக்கு சில விளக்கங்கள் கிடைக்கும். விளக்கம் அப்புறம் அதுவாக மாறுறது முழுமை பேரு. நம்பினாதான் விளக்கம் கிடைக்கும். நம்பிக்கையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணா போய் நல்லா வருமா, ஏதோ நான் மன்றத்துக்கு பொழுது போலேன்னு போறேன்னா பொழுது போறதுக்கு தான் மன்றம். சாமி சொன்னதெல்லாம் தத்துவ ஞானத்தின் உச்சகட்டம், வாழ்க்கை முறை, வேத நெறி சாரம். இதுக்கு மேல உயர்ந்த எளிமையான பயிற்சி முறைகளே கிடையாது. ஏதோ பெரியவங்க பண்ண புண்ணியத்துல குருநாதர் ஆசீர்வாதத்துல வந்துட்டோம், இதை கடைபிடிச்சு மேல போனோமே தவிர கீழே இறங்கிடக்கூடாதுமா. அதுல விழிப்பாருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த கிருபாநிதி அம்மா மீண்டும் ஹேண்ட் ரைஸ் செய்திருக்காங்க. அம்மாவுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுகிறது. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப பேர் இல்லாதனால நான் தூக்குனேன், இல்லைன்னா தூக்கி இருக்க மாட்டேன். அம்மா அதுக்கு என்னம்மா, எல்லார் சார்பில் நீங்க கேளுங்க, தப்பு இல்லை. கேட்க விளக்கம் போய் சேர்ந்தா சரி. இந்த நிஷ்காமிய கர்மம்னு ஒண்ணு படிச்சேன். நிஷ்காமிய கர்மா, அது வந்து சரிங்கம்மா, சப்ஜெக்ட் சம்பந்தம் இல்லாத என்னமோ தெரியல, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதுக்காக நேத்து படிச்சேன். அது நம்ம மகரிஷி சொன்னது கொஞ்சம் நிஷ்காமிய அப்படின்னா என்னையா? அந்த நிஷ்காமியம்னா என்னையா? காமியம்னா விருப்பமா, விருப்பத்தோட பலன் செய்யறது. இப்போ வீட்டுக்காருக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, ஒருத்தர் சமைச்சு போடுறாங்க. எப்படி சமைச்சு போடுறாங்களா? ஏன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஏன்னா இது கொடுத்தா இப்ப அம்மா, இப்போ ஒரு புதுசா அதிகாரிகள் வராங்கம்மா, ஆபீஸ்ல வேலை செய்யும் போதே போய் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, குட் மார்னிங் சொல்றாங்க, ஹாய் சார், அதெல்லாம் என்னத்துக்கு கொடுக்குறாங்கம்மா? அவங்க மேல இருக்கிற பக்தி, அன்பா? ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் ப்ரமோஷன் கிடைக்கும். காமிய கர்மம், பலன் கருதி செய்யக்கூடிய செயல்கள். இப்ப குருநாதர் நம்ம மேல அன்பு செலுத்துறாரு, அன்பர்களே வாரியர்னு கூப்பிடுறாரு. அவருக்கு என்ன நன்மை? உங்க பதிவு, உங்க பாவங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதனால அவருக்கு என்ன? நிஷ்காமியம், பலன் கருதாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் இறைநிலையின் தன்மை. ஆமாமா, இப்ப நம்ம போய் கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறோம், இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி அம்மா அவர் இவ்வளவு கொடுத்திருக்காரு. இல்ல கண்டிப்பா அந்த நிலையை நம்ம அடையணுமா. அன்பு செலுத்தணும். அன்பு செலுத்துறதுக்கு காரணமே கிடையாது. அதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ், நிஷ்காமிய கன்பம். அட்லீஸ்ட் கணவன் மனைவி குழந்தைங்க உறவுகள் கிட்டயாவது முதல்ல இத பயிற்சி பண்ணணும்னு சொல்லிதான் குடும்பம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க கிட்ட இது பழகும் இல்ல, எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்றது. அதற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில எல்லா நிறைவுகளையும் பெற்று வாழ்ந்தால்தான் முடியும். நிறைவா இருக்கும் போதுதான் செலுத்த முடியும். குறையா இருக்கிற வாழ்க்கையில விரக்தி தான் வரும். நாம நினைச்சுக்கிறோம் விரக்தியா வாழ்றதுதான் நிறைவுன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை. எனக்குன்னா ஒரு நாளைக்கு அதை இழுத்து விட்டுரும். அதான் மடித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து. நீங்க சாமியாரெல்லாம் போவேனா, இல்லற வாழ்க்கை நிறைவா, இல்லறத்துலதான் நம்ம பண்ண வினையெல்லாம் உறவாக நட்பாக வந்து சேரும். அதை அனுபவித்து நிறைவா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தி வாழ்ந்தாவேமா. இது பகவத்கீதையில சொல்லுவாங்கம்மா,
இந்த அன்போட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கர்ம யோகத்தை கடமையை உணர்ந்து சந்தோஷமா செஞ்சாவே ஞானிகள் அடையக்கூடிய தத்துவ ஞானத்தை பெற முடியும்னு கிருஷ்ணர் சொல்றார். நீங்க போய் காட்டுக்கு போக வேணா, தவம் பண்ண வேணா, இந்த சையம் தான் கர்ம யோகம்னு சாமி சொன்னாங்கல்ல. கண்டிப்பா. குடும்ப வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம், ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப 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 உயர்ந்தது. நம்ம என்னன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அதை விட்டுறது, இன்னொருத்தர் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்து பொறாமப்பட்டுக்கிறோம். சாமி நம்ம வினைக்கு அனுபவிக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்துக்கிறாரு. இது நம்ம முன்னோர்கள் வழங்கியது தானமா இந்த வாழ்க்கை. அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம தாழ்த்தி கொண்டாலோ விமர்சனம் பண்ணாலோ திட்டனாலோ முன்னோர்களை அவமரியாதை பண்றது ஆகாதா? அப்புறம் ஜோசிகார் சொன்னாரு பித்ரு தோஷம் மாத்ரு தோஷம் எங்கிருந்து வந்துச்சு? ரொம்ப சிறப்பு அந்த வேர்டு. எனக்கு ஆனா அது சம்பந்தம் இல்லாத வேர்டுலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இல்லம்மா அப்படின்னு. அது ரொம்ப நல்லா எனக்கு அது புரியல. நன்றி ஐயா. நான் அதுல படிச்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து இருந்தா எழுதி வச்சிருக்கேன். சாமிஜி ஒரு பாட்டு எழுதிருப்பாங்க பாருங்கம்மா, உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என்னை வளர்த்து நிஷ்காமிய கர்மம்னு பாட்டு எழுதிருப்பாங்க பாருங்க, ஞானக்கலந்தயத்துல இருக்கும். சரியா, நான் கவனிக்கிறேன். அதை நான் பாக்கல. சாமி பாட்டு இந்த வள்ளலார் பாட்டுல பார்த்தேன். இருக்குமா. சிறப்பியா, வாழ்த்துக்கள். ரொம்ப தெளிவு நிலையா. நன்றியா. ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. நீங்க கேட்ட கேள்வி பல பேருக்கு அது உபயோகமாக இருக்கும். கண்டிப்பா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நாம் ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததற்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. எந்த ஒரு கொஸ்டினுமே இல்ல, நல்ல தெளிவா எல்லாமே புரியுது. இப்பதான் நிஷ்காமிய கர்மத்தை பத்தி பேசும்போது அதுல ஒரு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. நிஷ்காமிய கர்மம்னா இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வந்து எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம செய்யறதும் நிஷ்காமிய கர்மம் தானா? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இப்ப நம்ம பிள்ளைங்களை எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும் வச்சு செய்யறோம். அது நிஷ்காமிய கர்மம் தான். ஆமாமா. குழந்தைங்களுக்கு வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், எல்லா செயல்களையும் செய்யறோம். எதுக்கு? பின்னாடி நம்மள பாத்துக்குவாங்க அப்படிலாம். அதுதான் காமிய கர்மம். நம்ம குழந்தைங்க நம்ம வழியா வந்திருக்காங்க, அந்த குழந்தைகள் மேல அன்பு இருக்கு. நீ எப்படின்னா இருப்பா, நீ நல்லா இரு, உனக்கு நான் என்ன வேணுமோ செய்யறேன். அது பேர் தான் காமிய கர்மம். கணவன் மனைவி கிட்ட கூட நிஷ்காமிய கர்மம் இப்ப இருக்கான்னா கேள்விக்குறிமா. நம்ம வந்து விரும்பி அன்போடெல்லாம் நிறைய பேர்கிட்ட வாழ்றோம்லாம் இல்ல, பழக்கத்தினால வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்ட் தானேம்மா? அதான் உண்மையிலேயே அன்பா வாழ பழகிறது தான் மனவளக்கலை யோகா. இந்த ஒரு கேள்வி இப்ப அம்மா அப்பா இருக்காங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்காங்க. அம்மா அப்பாவையும் பாத்துக்கணும், வர்ற ஃபியூச்சர்ல நம்ம பசங்களையும் பாத்துக்கணும். இதுல வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம அம்மா அப்பாவுக்கு செலவை வந்து கம்மி பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அவங்க படிக்கிற செலவை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அது எந்த கர்மாவில நிஷ்காமிய கர்மாவும் வராது. ஆனா அவங்க வந்து ஃபியூச்சர்ல பையன் செய்யணும்னு எதிர்பார்க்கல, ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கும் செய்யணும்னு எண்ணம் இருக்கு, ஆனா முடியாத சூழ்நிலை. இப்ப என்ன செய்யலாம் ஐயா? அம்மா நம்ம இந்த ரூல்ஸ் படி எல்லாம் வந்துமா இந்த கர்மாவில சேருமா அந்த கர்மாவில சேருமான்லாம் இல்ல. மனதில் பலன் கருதி ஒரு செயல் செய்தால் காமிய கர்மா, பலன் கருதாமல் செய்தால் நிஷ்காமிய கர்மா. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு நல்லதுன்னா என்ன வேணாலும் செய்யலாமா. அப்படி செய்யும் போது அது விளைவு நமக்கும் துன்பம் தராமல் பிறருக்கும் துன்பம் தராமல் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களாமா? தாய் தந்தை எவ்வளவு வயசானாலும் அவங்கள பாத்துக்குதான் வேணும். அதுக்கெல்லாம் கணக்கு வழங்கும்படியே கிடையாது. ஆனா இந்த பேலன்ஸ் பண்றதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இவங்களையும் பாத்துக்கிட்டு அதையும் பாத்துக்கிறது, அங்கதாம்மா விழிப்பு நிலை. நம்ம பயிற்சி முறை, முயற்சி, மனம்ல வந்து டிப்ரெஷன் வந்துடக்கூடாதுமா. டிப்ரெஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லா விதமான பிரச்சனையும் வந்துடும். அதுதான் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா, டிப்ரெஷன் வித் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்கியூரபிள் டிசீஸ். ஏன் டிப்ரெஷன் வருது? நம்ம நினைச்சது நடக்க மாட்டேன்னுது. நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம், அது நடக்க வேண்டிய கணக்குப்படி நடக்குது இல்லைங்களாமா? நம்ம ரிசல்ட் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, அது நடக்க வேண்டிய முறைப்படி நடக்குது. பெட்டரா ட்ரை பண்ணுங்க.
எல்லாம் குருநாதர் பாத்துக்கிறாரு, இறைவன் பாத்துக்கிறான். செய்யற முயற்சியே பண்ணுங்க. இன்னொன்னுமா, இன்னொருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க டிப்ரெஷன் தான் வரும். பேரண்ட்ஸோ பிள்ளைகளோ அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் வேறையா இருக்கலாம் இல்லைங்களா? உங்களுடைய லிமிடேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது அதுதான்மா. மத்தவங்க நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றதுக்கு நீங்க ஆக்ஷனும் காட்ட வேண்டியதில்லை, ரியாக்ஷனும் காட்ட வேண்டியதில்லை. அப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் காட்டினா உங்க சுதந்திரம் பாதிக்கப்படும். உங்களுக்கு நீங்க பாத்துக்கிறதும் முடியாது, அவங்களுக்கு உங்க கடமையை செய்யறதும் சரிவர செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேல இருக்கான். ஆமாமா, எல்லாத்துக்கும் உள்ள ஒருத்தர் இருக்காமா, கூடவே இருக்கான் இறைவன். அவங்கள வாழ்த்துங்க, வணங்குங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் நல்லதே நடக்குமா. இப்ப இல்லைனாலும் காலப்போக்குல நல்லதா மாறிடும். சரிங்களாமா? நன்றி ஐயா, மிக தெளிவான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி அம்மா, நன்றி. அடுத்த அன்பராக நாம் காந்திமதி லக்ஷ்மணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. முறையும் கேள்விகளும் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஒரு நம்ம இங்க சொன்னீங்க ஐயா, ஒரு சாதாரண இதுதான். நான் இப்ப நீங்க வந்து ஆணவம் கண்மம் மாயை சொன்னீங்க இல்லையா? ஆணவம்ங்கிறது நான் தான் செய்வேங்கிறது ஆணவத்துல வந்துடும். இந்த கண்மம்ங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் தெரியல ஐயா. ஒரு விஷயம் மாயைங்கிறது இந்த அதாவது எப்படி சொல்றது, ஒரு சரி, அது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் நீங்க விளக்கம் சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு விஷயம், குடும்பத்துல நம்ம விட்டு கொடுத்து போறோம், பொறுமையா இருக்கோம், எல்லாமே நம்ம செய்யறோம். பட் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து நம்மளுக்கு வருத்தத்தக்கதா இருந்ததுன்னா நம்ம எடுத்து திரும்பி சொல்றப்ப அவங்களுக்கு வருத்தங்கள் வருது. நம்ம நல்ல விஷயங்களை சொல்றோம், அப்ப வந்து அங்க அதை சரி பண்ணி லைஃபை ரன் பண்றது சரியா, இல்ல நம்ம அவங்கள விட்டு விலகி செய்வங்க இப்படிதான் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள விட்டு அவங்க அப்படிதான், அவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விலகி வந்துடுறது சரியாங்களையா? அந்த விஷயத்த சரி பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து நம்ம எப்படி அந்த இடத்துல கையாளணுங்க ஐயா? ஒரு மனம் போனாம நம்மளும் ஒரு மன சங்கடம் போடாம அந்த விஷயங்களை கையாளணும்னா எப்படி அது கணவன் மனைவியா இருக்கட்டும், நாத்தனார் குழந்தனாரா இருக்கட்டும், மாமியார் மாமனார், இந்த மாதிரி குடும்ப உறவுகள்ல அதை சரி பண்ணணும்னா எப்படிங்க ஐயா பண்றது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதுதாங்க ஐயா. இந்த உறவுகள் இதெல்லாம் ஏன் நல்ல விதமாகவும் இல்லாம கெட்ட விதமாகவும் இருக்கு? அவரவர் செய்த வினை, அந்த வினைக்கு கர்மம் கண்மம்னு சொல்றோம் பேரு. வினைக்கு பேர் தான் கண்மம். அத இப்படி செய்யலாமா? ஆமாங்க, நல்வினை தீவினை, நல்ல கர்மம் தீய கர்மம். இப்ப எல்லாருக்குமே உறவு இப்படி இருக்கா? இப்ப ஒரு சொன்னீங்க 2-3 குடும்பத்துல வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, நம்ம சொன்னா கேட்கறது இல்ல, எல்லாருக்குமே அப்படி இருக்கா? எல்லார்கிட்டையும் அவங்க இப்படியே நடந்துக்கிறாங்களா? நமக்கும் அவங்களுக்குமான என்ன வினை கர்ம வினை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முரண்பாடுகளோ இணக்கமோ வருது. அவர்களுக்கும் பிறருக்கும் என்ன வினை இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி முரண்பாடுகளோ கர்மாவோ இணக்கமோ வருது. இப்ப இந்த முடிவெடுக்கிறதா அந்த முடிவெடுக்கிறதான்னு தெரியாம இருக்கிற நிலைக்கு பேரு மாயை, மயக்கம். இதுல தானே மனித வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆமாங்கய்யா. இப்போ நான், என் குடும்பம், நான் சொல்றத அவங்க கேட்கல, அவங்க என் கூட ஒத்து போகல, தான், தனது, தன்முனைப்பு. ஏதோ ஒரு காரணத்துல ஐயா நம்ம விரும்பியே இந்த குடும்பம் அமைஞ்சதா, இல்ல குடும்பத்தினர் விரும்பி இது அமைஞ்சதா? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் இதை இந்த காயினை வைக்கிற மாதிரி இதை எடுத்து செக் பண்ணி வச்சிருக்கானா? ஒருத்த வச்சிருக்கான், நடத்தினா இல்லைங்கய்யா, அவனுக்கு பேர் தானே இறைவன் சொல்றோம். யார் இதை இணைத்து வைத்தது ஐயா? இந்த குடும்பமா யார் கொடுத்தது? நாம போய் மேட்ரிமோனியில பார்த்து பதிவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஜோசியத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோமே, அப்படி பார்த்தவங்களுக்கு எல்லாம் நடந்துருதா? அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். இந்த உறவுகள் வாழ்க்கையெல்லாம் அவரவர் வினை வழி. எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவிலர், யார் உதவ முடியும் யார் உதவாது இருக்க முடியும்? தவறவர் நினைவது தமை உணர்வதுவே. குடும்ப உறவுகள்ங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்லை. இப்ப நீங்க வந்து ஒரு கேள்வியா கேக்குறீங்க, நிறைய பேர் இதுல இருக்கிறவங்களோ வெளியில இருக்கிறவங்களோ எல்லாருக்குமே கூட குடும்பம் நல்லதாவே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லதா அமைஞ்சிருக்கோ கெட்டதா அமைஞ்சிருக்கோ தெரியாதுங்க ஐயா, ஆனா எல்லாருக்கும் சரியா அமைஞ்சிருக்கும். யார் யாருக்கு எப்படி அமையணுமோ அப்படி அமைஞ்சிருக்கு.
இதை ஒத்துக்கொண்டோமானா இதுதான் நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு, இதுக்கு என்ன பதில் எழுதுறோமோ எழுதுறான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பாஸ் பண்ணிட்டு போயிடுறோங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரே வாங்க மாட்டேன்றோம், எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு போய் இப்படி நடக்குது, நான் அவங்கள திருத்துறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நீங்க மன்றத்துல வந்திருக்கீங்க, நலம் தீங்கு தெரிந்திருக்கீங்க, நீங்க இது நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க. நீங்க சொல்றத கேட்காதனால நீங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தங்களை நல்லவர்களாகவும் தன் நிலைக்கு மாறா நம்மளை திருத்த முயற்சி பண்றவங்கள கெட்டவங்களாகவும் நினைப்பாங்க. நல்லது கெட்டவங்க, ஆமாங்க, நல்லது கெட்டதை கெட்டதுன்னு நினைக்குது, கெட்டது நல்லதை கெட்டதுன்னு சொல்லுது. இது இது யார் என்ன பண்ண முடியும்? அதான் வாழ்த்து, வாழ்க வளமுடன். அந்த முதல்ல சொன்ன இல்லைங்களா, பகை என்பது வெளியில இருந்தா சிக்கல், உட்பகை ரொம்ப கஷ்டம், எந்த நல்ல விஷயமும் செய்ய முடியாது, அப்ப ரகசியமா தான் செய்ய வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதாங்கய்யா, வர்றத வர்ற மாதிரி ஏத்துக்கிற பக்குவம் வரத்துக்கு பேர் தான் ஆன்மீக வாழ்க்கை. இறைவனை வணங்குவதோ, குருநாதர்களிடம் சேருவதோ, மன்றத்துக்கு போய் பயிற்சி பண்றதோ எதுக்குங்கய்யா? ஏற்பு திறன், வர்றத வர்ற மாதிரி ஏத்துக்கிறது. கஷ்டமா இருக்கே, வந்த துன்பம் ஏற்று சகித்து அதனை போக்க வழி கண்டு முறையாய் ஆற்றி. முதல்ல வந்த துன்பம் ஏத்துக்கணும், சகித்துக்கணும், அதனை போக்க வழி காணணும். அதை ஒரேடியா செஞ்சிட முடியுமா? படிப்படியா முறையாய் ஆற்றி எந்த துன்பம் வரினும் எதிர்கொண்டு நிற்பாயேல் துன்பமே தோல்வியுறும். சாமிஜி பாட்டு. நீங்க இந்த மாதிரி சங்கடம் வந்துச்சுன்னா சாமிஜி வாழ்க்கை விளக்கு எடுத்து படிச்சு பாருங்க. அவர் எத்தனை விதமான தர்ம சங்கடங்களை அனுபவிச்சிருப்பாரு, எவ்வளவு கஷ்டங்களை பார்த்திருப்பாரு. எங்கேயாவது வழி தவறி போனாரா? குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாரா? அவர் அனுபவித்ததுல நாமெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அனுபவிச்சிருப்போம்? கரெக்ட் தானுங்கய்யா? நம்ம இதை விட்டு ஒரு இது சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இப்ப நம்ம ஏற்றுக்கிறோம், எல்லாமே பண்றோம், பட் இங்க துன்பம் மட்டும் நிறைஞ்சதான் இங்க இருக்கு. நிம்மதிங்கிறது எங்கயா வருது? நிம்மதின்றதுக்கு பேரு நின்மதி தான். அவங்க மனசை பொறுத்து தான் இன்பமா துன்பமான்றது. இப்ப ஒருத்தர் அவங்க குழந்தைங்களுக்காக பாடுபடுறாரு, அதுல துன்பமா இன்பமான என் குழந்தைங்களுக்காக நான் செய்யறேன், அது பாக்குறது தானுங்களே. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, பேரண்ட்ஸையும் பார்த்துக்கணும் பிள்ளைகளையும் பார்த்துக்கணும்ன்றது. அதை சலிப்பா நினைச்சா சலிப்பு. அப்பா, என் பேரண்ட்ஸ்க்கு வர துன்பங்களையும் தீர்க்க முயற்சி பண்றேன், என் குழந்தைங்களுக்கு நன்மை பெற முயற்சி பண்றேன், என் வாழ்க்கை அர்த்தம் உடையது, இறைவா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன்னு நன்றியா நினைச்சா அது நல்லது. ஐயா, ஒருத்தருக்குள்ளயும் குறைஞ்சது 100 பேருக்கு உதவக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுன்னு சாமிஜி சொல்றாங்க. நம்ம எனர்ஜி குறைவா இருந்தா தானே இதெல்லாம் வருத்தப்படுறதுக்கு. அதுல ஒரு வரி சொன்ன பாத்தீங்களா, எதிர்பார்க்கறதுனாலதான் துன்பம் வருதுன்னு சொல்லி. நாம சொல்றோம், அவங்க கேட்கணும், நாம அட்வைஸ் பண்றோம், அவங்க அதை மாறிக்கணும். நமக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய துன்பம். துன்பம் இன்பம் என்பது நம்ம ஜீவகாந்தத்தை அதிகமா வச்சுக்கிட்டு, சரிங்களா, திணிவு பெற்ற ஜீவகாந்தம் தெளிந்த சிந்தனை வைத்துக் கொண்டிருந்தால் எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. கடைசி செகண்ட் மூச்சு விடுற வரைக்கும் 4 பேருக்கு உதவியா எதையாவது செஞ்சுட்டு போயிடலாம். அவங்க அதை சொல்லுங்க. சின்ன ஒரு இதுங்கய்யா, இப்ப நம்ம ஒருத்தர் உறவுகளுக்கு நம்ம ஏதாவது கொடுப்பது, பொருள் கொடுப்பதோ ஏதோ ஒரு செய்யறது நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழல்ல அவங்கள்ட்ட இருந்து ஐயா வைக்கிறது தவறுங்களாயா? இல்ல வேலையா இருக்கணுமா? இல்லைங்க ஐயா, நீங்க ஒரு நிமிஷம், நீங்க கேட்கும்போது கட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்துன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் தான் கேட்டது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தவறுதுங்களா? நம்ம ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஏதோ செய்யறோம், பட் அவங்கள்ட்ட இருந்து ஏதோ இப்ப நம்ம ஒரு 10 தடவை உதவி பண்றோம் அப்படின்னா ஒரு தடவையாவது அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது தவறுங்களாயா? தவறு ஐயா, நான் சரி தவறுக்குள்ளேயே நான் போகலைங்கய்யா. இப்ப அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, கிருபாநிதி அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, நிஷ்காமிய கர்மம் அப்படின்னுட்டு. அப்ப நம்ம கொடுக்கும் போதே அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உறவுல எப்பயுமே சிக்கல் தான் உண்டு.
கொடுக்குற வரைக்கும் நல்லா இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்கய்யா. நம்ம வாங்கணும்னு நினைச்சோம்னா முடிஞ்சது. முடிஞ்சது. இதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொடுப்பவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள், எடுப்பவர்கள் நிம்மதியாக சாப்பிடுவாங்க. நம்ம நிம்மதியா சாப்பிடணுமா, நிம்மதியா தூங்கணுமா? தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தாங்க கொடுப்பாங்க, தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்கய்யா, அது அது இதுல கர்மா தியரின்னு சொல்றோம் இல்லைங்களா, வினைன்னு சொல்லி. இப்ப நம்ம கொடுக்கும் போது என்ன உணர்வோட கொடுக்குறோம்? கொடுத்தாலும் வினைதான், வாங்கினாலும் வினைதான். சரிங்களா? ஓகே ஓகேங்க. பிறர் துன்பம் போக்குவதற்கு கொடுக்கிறோமா, நம்ம பெருமைக்கு கொடுக்கிறோமா? கொடுக்கறது பிறர் துன்பம் போக்குறது தான் கொடுக்கணுங்க. கொடுத்துட்டு மறந்துடணும்ல, கொடுத்தது ஞாபகம் இருக்க கூடாதுல்ல நமக்கு. கரெக்ட்டுங்க ஐயா. ஆனா ஒரு இதுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறாங்களே, இவங்க ஏமாளி கொடுத்துட்டே இருக்காங்க. ஐயா அதுதானே இவ்வளவு நேரம் சொன்னேன், நீங்க பேசும்போது கூட நல்லா சொல்லுவாங்க, ஏமாளின்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஏமாளியா இல்லையான்றது யாருக்கு தெரியுங்கய்யா? நல்லா சொல்லட்டும், சந்தோஷமா சொல்லட்டும். இன்னைக்கு இங்கயா பொழைக்க தெரியாதவன் ஏமாளி, பொழைக்க தெரிஞ்சவன் ஏமாளி. நல்லா புத்திசாலி யாருன்னா, எப்படி எல்லாம் ஏமாத்தி பொருள் சம்பாதிக்கலாமோ அவனுக்கு பேரு புத்திசாலின்னு பேரு. கரெக்டுங்களாங்கய்யா? ஐயா சொல்றாங்கல்ல, சரியான இது என்ன டேலண்டா பணம் சம்பாதிக்கிறான். பழைய சமுதாயம்னு சொன்னாங்க இல்லைங்களாங்கய்யா, அது சாமியார் கோஷ்டி. அது பாட்டுக்கு நாங்க காலேஜ் படிக்கும் போது எங்களுக்கு சாமியார் கோஷ்டின்னு பேரு, பழங்கோஷ்டின்னு. ஏன்னா நாங்க 10 பேர் யோகா கிளாஸ்க்கு எங்க சார் சொல்லி கொடுப்பாரு. அப்படித்தாங்கய்யா நல்லதுக்கு. ஐயா ஊர் முழுக்க முள்ளு செடியா இருக்குங்கய்யா, யார் விதை போட்டது, யார் உரம் போட்டது, யார் வளர்த்தது? கெட்டது தானா வளருங்கய்யா. நல்லதுக்குத்தான் பாதுகாப்பு வேணும், நல்லதுக்குத்தான். கெட்டது பண்றதுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையா குழப்பமா வரதில்ல பாத்தீங்களா? அவங்க கான்பிடண்டா பண்றாங்க பாத்தீங்களா? நமக்கு தான் இது இப்படி இருக்குமோ, அவங்க அப்படி நினைப்பாங்களோ, இப்படி நினைப்பாங்களோ, ஏமாளி சொல்லிட்டு போட்டோம். ஐயா உள்நோக்கத்தோடு பேசுபவர்களுடைய பாராட்டு நமக்கு நல்லது பண்ணாதுங்களே. நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்க, உண்மையிலேயே நம்மளுடைய நற்குணத்தை, நம்மளுடைய சிந்தனையை புரிந்து கொண்டவங்க, நம்ம என்ன பண்ணாலும், தவறான செயலே செய்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம மேல அன்பு செலுத்துவாங்க, மரியாதை குறைவா பேச மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்ப அவங்களுக்கு நீங்க உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல. கொடுத்தா தான் உங்களுக்கு மரியாதை, கொடுக்கலன்னா மாத்தி பேசுவாங்க. அப்படின்றவங்க கிட்ட நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களை பத்தி நல்ல விதமா நினைக்க போறது இல்ல. அப்ப அவங்களுக்கும் நீங்க உங்களை பத்தி எடுத்து சொல்ல வேண்டியது இல்ல. அப்ப யாருக்குமே எடுத்து சொல்ல வேண்டியது இல்லையா? ஐயா இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்துங்க ஐயா. இப்போ நம்மளுக்கு மேல குடும்ப உறவுகள் வந்து ஒரு பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவருங்க வந்து ஏதோ தவறுகள் பண்றாங்க, பட் அது நமக்கு சரியில்லைன்னு தோணுது. அப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டிய செயல் வந்து நம்மளே முடிவு எடுத்துக்கலாமாயா? அதாவது வந்து பெரியவங்கள்ட்ட கேட்கணுங்கிறது இல்லாம நம்ம செய்யறது சரிதான் அப்படின்னு. இப்ப அவங்க வந்து செய்யறதே ஏற்கனவே செய்யறது தவறுங்கிறப்ப முடிவுகள் வந்து பெரியவங்கள்ட்ட சொல்லாம நம்மளே முடிவுகள் எடுத்துக்கலாமா? ஐயா பெரியவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க, வயசானவங்கன்னு இருக்காங்கய்யா. வயசானவங்க நீங்க சொல்ற மாதிரி தப்பெல்லாம் கூட பண்ணுவாங்க, பெரியவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகேங்க. இப்ப வயசானவங்க செய்யறதை நீங்க மாத்தி உங்களுக்கு சரியா நீங்க யோசனை பண்ணி நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? நாம கூட வயசானவங்களா மாறிடக்கூடாது, பெரியவங்களா மாறணும். புரியுது புரியுதுங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா. அவங்கள தப்புன்னு சொல்றதுக்கு நாம வரல, அது ஞாபகம் வச்சுக்கோங்கய்யா. எப்படி இருந்தாலும் நமக்கு பெரியவங்க, அவங்க நமக்கு முன்னோர்கள். கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. அவங்க செய்தாலும் ரைட், அவங்க சூழ்நிலை, அவங்க பிறப்பு, எண்ணம் எழுறதுக்கு காரணம் சொல்றாங்க இல்லைங்களா? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், அவங்க செஞ்சாங்க. நான் அதை விழிப்போடு இருந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் இப்படி நான் செய்யக்கூடாதுன்ற பாடத்தை அவங்க நமக்கு நடத்துறாங்க. அதோட விட்டுடணும், நமக்கு அவங்களுக்கு வினை கிடையாது. நமக்கு ஒரு தப்புன்னு தெரியறதுனாலயே அது முழுக்க தப்பா இருக்க வேண்டியதில்லை. அவங்க அவங்களோட வியூ ஒண்ணு இருக்கும்ல. புரியுது புரியுதுங்க. நம்ம பேலன்ஸ்டா இருக்கணுங்க, ரெண்டு பக்கமும். அவங்களுக்கு சரி, ஆமா, நமக்கு அது சரி, அவங்களுக்கு அவங்க சரி. ஆமாங்க, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய நிலைமையில இருந்து பார்த்து செய்யுங்க, யாருக்கும் துன்பம் இல்லாம. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புரியுது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. பெரியவர்களுக்கும் வயதானவர்களுக்குமாக ஒரு விளக்கம் கொடுத்து ரொம்ப அருமையா. என்னங்கய்யா, இப்ப பல குடும்பங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குதுங்கய்யா. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் வயதானவங்களன்னு அதை எடுத்துக்கிறதா, பெரியவங்கிறப்ப அவங்களே சில தவறுகளையும் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க அழகா எடுத்து விளக்கமா சொன்னீங்க ஐயா. அப்படி தவறே பண்ணாலும் நாம அவங்களை அவமரியாதை பண்ணிடக்கூடாதுமா. இதெல்லாம் நம்ம குருமார்கள் காட்டிய வழி, குருமார்கள் சொன்ன வார்த்தைகள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நாம் ரகூஸ் A34 என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். ரகு A34 என்ற பெயரில் இணைந்துள்ள அன்பரை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த அன்பராக கீதா என்பவரை அன்புடன் அழைக்கின்றோம். வந்துட்டீங்களா ஐயா? வந்திருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்துச்சுயா, எனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல அவ்வளோ கேள்விக்கு பதிலே கிடைச்சிச்சுயா. அந்த மாயைக்கு நான் யாரையோ என்னென்னமோ திட்டம்லாம் இருந்தேன், நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுயா. ரொம்ப நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி. மக்கள் எல்லாம் என்னோட மகள் எல்லாம் எப்படி நடத்தணும், ஒய்ஃப் கிட்ட எப்படி நான் பேசணுங்கிறதுக்கு 2 நிமிஷம் கோவப்பட்டு திருப்பி நல்லது கிடைச்சு திருப்பி உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம்னு இருந்துகிட்டு இருந்தேன். நிறைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சியா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையான குரல்யா. இந்த குரல்ல ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு, நான் உணர்ந்தேன். நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய இது கிடைச்சிருச்சு எனக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருமையான கருத்துயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா குருவின் ஆட்சி பெற்ற பேராசிரியர், அதனால அவருடைய குரல், அவருடைய சொற்கள் அனைத்துமே மிக அருமையாக இருக்கிறது. ஐயா உங்களுடைய ஸ்பீச்சை நிறைய பேரு சாட் பாக்ஸ்ல பதிவு செய்திருக்காங்க ஐயா. தன்னுடைய வாழ்க்கைக்கு மிக உதவியாக இருந்ததாகவும் மிக சிறப்பான உரை என்றும் நிவி பவி ரெட்மி என்ற பெயரில் இணைந்தவர், நாகலட்சுமி, மீனாட்சி ராஜேந்திரன், தமிழரசி, குருசாமி, ஜெயஜோதி, ஜெயலட்சுமி போன்ற அன்பர்கள் மிக சிறப்பாக உங்களுடைய ஸ்பீச்சை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். எங்க பேராசிரியர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுமா அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, நாங்க கீழே உட்காந்துட்டு இருப்பேன், பேசிட்டு நான் இங்க நினைச்சிட்டு இருப்பேன், அவர் பேசிட்டே இருப்பாரு. வந்த உடனே சார் நாங்க நினைச்சதெல்லாம் பேசுனீங்க சார் அப்படின்னாக்க, கண்ணே நீ தானே கிளாஸ் எடுக்கிற, நீ நினைக்கிற அங்க வருதுன்னு. அந்த மாதிரி நம்ம எங்கம்மா அவங்க தேவைகள் சொல்றாங்க, நம்ம பொம்மை மாதிரி இருக்கும், டப்பிங் அவங்க கொடுத்துக்கிறாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கீதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீதா அம்மா வாழ்க வளமுடன். சிக்னல் இருக்காமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்ல ஸ்பீச் ஐயா. அது பெரியவங்க அப்புறமா வயசாயிருங்க, அது எவ்வளவு மீனிங் இருக்கு ஐயா அதுல. ரொம்ப நன்றி. இன்னொன்னு ஒரு சேயிங் இருக்கு ஐயா, நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங், nobody is right, nobody is wrong. our perceptionல அது அவருக்கு nobody is perfect. எங்களுக்கு என்ன கரெக்டா தோணுதோ, கரெக்டா குருமார் என்ன சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி போனோம்னு சொல்றாங்க இல்லையா? அது அதான் பேசலான்ட்டு. இப்போ ஒரு கிராஸ் எடுத்தா, அது கிராஸ் நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் இருக்கிறேன். சொல்லுங்கம்மா. அது சொல்லும் என்னன்னா, டீர் வந்துட்டு எனக்கு ஒரு இது ரொம்ப கெட்டது, டைகர் லயன் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பர்செப்ஷன் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி கேட்கலான்னுட்டு சொன்னேன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பரா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் லட்சுமி அம்மா. ரொம்ப நன்றி. அம்மா பர்ஃபெக்ஷன்றது கிடையாது, முழுமைதான் அறிவு. அறிவு முழுமை, கம்ப்ளீட். முழுமையில பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அறிவு முழுமை, அது முக்தி. நம்ம லெஃப்டியோ ரைட்டியோ போக கூடாது, சென்டர்ல இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் ரெண்டுத்தையும் பார்க்கலாம் நம்ம. அதே ஐயா, இப்போ நாங்க எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நானும் டீச்சரா இருந்தேன். பாஸ்ட் எல்லாம் அது வேண்டாம்,
ஃபியூச்சர் வேண்டாம், பிரசன்ட் பத்தி பிரசன்ட்ல யோசிச்சு பண்ணுங்க. அதே மெடிடேஷன் ஆக்சுவலி. அதேதாம்மா மெடிடேஷனா லிவிங் இன் தி பிரசன்ட். பிரசன்ட் அதே தரங்க. பிரசன்ட் பாருங்க, எங்களுக்கு பிரசன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு கிஃப்ட் பிரசன்ட் தான் கிஃப்ட். ஆமா ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா நன்றிமா. ஓகே, நீங்க பாஸ்ட் பத்தி நினைச்சீங்கன்னா டிப்ரெஷன்மா, ஃபியூச்சர் பத்தி நினைச்சீங்கன்னா ஆங்ஸைட்டி. இதான் லாவோட்ஸி சொல்லுவாங்க டாவோயிசத்துல. லிவிங் இன் தி பிரசன்ட், அதுதான்மா மெடிடேஷன். Thank you ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you அம்மா. வாழ்க வளமுடன். Let us live in the present அம்மா. அதேதான். அடுத்த அன்பராக கலைமதி மோகன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்க ஒரு செயலை செய்து துன்பம் வாங்குறதுன்னு சொன்னீங்க ஐயா. அது ஒரு சினிமா பாட்டுல கூட வரும், நன்மை செய்து தீமை வாங்கும் உள்ளம் கேட்டேன் அப்படின்னு, துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் அப்படின்னு ஒரு வரும். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நாம துன்பப்பட்டா நம்மள பாக்குறவங்க நன்மை செய்ய வரமாட்டாங்கல்ல ஐயா. அதாவது அவன் நல்லா வாழ்ந்தான், அவன் 4 பேருக்கு நல்லது கொடுத்தான், நல்லது செஞ்சான், அதனால இப்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா பின்னாடி கொடையாளிகள் எல்லாம் வரமாட்டாங்க. தான தர்மம் தனக்கு மிஞ்சிதான் அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. நாமளும் நல்லா இருக்கணும், நாம நல்லதும் செய்யணும் இல்லைங்க ஐயா. கண்டிப்பா அப்படித்தாம்மா. நல்லது பண்ணா துன்பம் வரும்னு சொல்லலமா, துன்பமே வந்தாலும் நல்லது செய்வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தம் அப்படித்தான், சரிங்களா. நன்மை பிறர்க்களித்து அதனால எதனா நட்டம் வந்தாலும் நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசநிலை அறிந்தோர்கள். சரிங்களா. நீங்க சொன்ன பாட்டுல கண்ணதாசன் பாட்டு இல்லைங்களா, ஆட்டு வித்தால் ஆரொருவர் யாராதாரோ, அதுல வருது இல்லைங்களாம்மா. நீங்க இப்படி எல்லாம் இருந்தா மத்தவங்க வரமாட்டாங்களே, அது மத்தவங்க கவலை, நம்ம ஏன் மத்தவங்க கவலைப்படுவான்னு. அந்த வார்த்தைகளுக்காக பார்க்கும்போது குழப்பமா இருக்குமா, நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா இப்ப குழந்தைங்க இருக்காங்கம்மா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது மடியில வச்சிருக்கோம், கையில வச்சிருக்கோம். பெரிய குழந்தைங்களா வந்த பிறகு கூட அந்த பழக்க தோஷத்துல நம்ம கிட்ட கையில வரணும்னு சொல்றாங்க, எங்கன்னா வெளியில போறோம் கையில தூக்கிக்கணும்னு சொல்றாங்கல்லம்மா. அப்ப நம்ம 2 அடி அடிச்சு கீழே விட்டுருவோமா, இல்ல என் குழந்தைய நான் தான் தூக்கி வைக்கிறோமா? அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, மனதுக்கு தகுந்த மாதிரி. சக்தி உடல் சக்தியை பொறுத்த அல்ல. அந்த பாட்டுக்கு அர்த்தம் அதான், நன்மை பிறர்க்கு அளித்து நமக்கு வலித்தாலும் நட்டத்தை தான் ஏற்று என் குழந்தைய நான் தூக்கிக்கிட்டு இருக்கேன், இன்பம் அடைவார்கள் ஈசநிலை உறந்தவர்கள். சரிதானம்மா. நீங்க ரொம்ப சிம்பிளா பாருங்க. அது பெரிய அளவுல பாத்தீங்கன்னா மகான்கள் அளவுல பாக்கலாம். கரெக்ட் தானுங்களேம்மா. அதாம்மா குருநாதர்கள் சொல்லுவாங்க, நான் உன் கூடையே இருக்கேன்னு சொல்லுவாங்கம்மா. சொன்னாங்களா, 2 காலடி தடம் இருக்கு, குருநாதருக்கு சொல்லுவாங்க, இறைவனுக்கு சொல்லுவாங்க. கஷ்டப்படுற காலத்துல பார்த்தா 2 காலடி தடல 1 காலடி தடம் தானே இருக்கு, நீங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னா, அவ்வளவுதான். அதுதான்மா அர்த்தம் அதுக்கு. அந்த தன்மை நமக்கு நம்ம பிள்ளைங்க கிட்டயே இல்லைன்னாமா எப்படிமா நம்ம மத்தவங்க கிட்ட காட்ட முடியும்? நாம் நமது உடல் வலிமையை மன வலிமையை ஏத்துக்கணும். அது அந்த பாட்டுக்கு அர்த்தம் அதாம்மா. பரவாயில்ல, நல்லா லிங்க் பண்ணிருக்கீங்கம்மா, சந்தோஷமா. ஐயா இன்னொரு கேள்வி. சொல்லுங்கம்மா. அதாவது எண்ணங்கள் அற்று இருப்பது அல்லது நல்ல எண்ணங்களோடு இருப்பது, இதுல சிறந்தது சுலபமானது எதுங்க ஐயா? எண்ணங்கள் அற்று இருக்க முடியுமாமா? அந்த நிலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எண்ணங்கள் அற்று இருந்தா ஜட பொருள், உயிர் பொருளுக்கு எண்ணம் வரும். எண்ணத்தை அற்று இருக்க முடியாது, எண்ணத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம், ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம். சரிங்களாமா. எண்ணம் அற்று இருந்தா அது ஜட பொருள், அதுல என்ன இருக்க முடியும்? அதுல உடலில் உயிர் இயக்கம் இருக்கு. ஆமா, உயிர் இயக்கம் இருக்கும் வரை எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல எண்ணங்கள், உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள். எண்ணமற்று இருக்கிறதுனால இல்லம்மா, எண்ணமற்று இருக்கிறதுனால என்ன பயன்? நல்ல எண்ணத்துக்கு வினை வருமா? சந்தேகம் வரும். நல்ல எண்ணம் நான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாம இருக்கணும். கரெக்டுங்களா? டூயர்ஷிப்னு சொன்னோம் இல்லைங்களா, நான் செய்யறேன். அது இல்லாம இறைவன் இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல வாழணும்ன்றது, நீங்க இந்த கேள்வியை கேட்கணும்ன்றது ஒரு எண்ணம்.
இந்த கிளாஸ் நடக்க அட்டன் பண்றது எண்ணம், மனவளக்கலையை கடைபிடிக்கணும்ன்றது எண்ணம். சாமி சொல்ற வார்த்தைமா, எண்ணத்தை நிறுத்த முடியாது, அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். தீய எண்ணத்தை செய்யாம நல்ல எண்ணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம வந்து சித்தர்கள் கூட எண்ணங்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க. சித்தர்கள் எல்லாம் எண்ணங்கள் இல்லாம. சித்தர்களுக்கு என்னமா நிலை? அவங்களுக்கு எண்ணம் இல்லாமையாமா ஈதல் இரவாமை மகிழ்போகன்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க வாழ்க்கை முறை. உலகம் எல்லாம் துன்பப்படுறாங்களே அம்மா. இப்போ ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதியிருக்காரு, சரிங்களாமா? அப்ப ஆதிசங்கரருக்கு அவ்வளவு பெரிய சன்னியாசி மகான், அவருக்கு துன்பம் இருக்குமா? அவர் எழுதுறாரு, அகம் பாரதா துக்க, நான் ரொம்ப துக்கப்படுறவனா இருக்கேன். பவான் தீனபந்தோ, இறைவா நீ வந்து இன்பமே வடிவானவன். அவங்களுக்கு என்ன துன்பம்னா, நம்மள மாதிரி ஆன்மாக்கள் எல்லாம் துன்பப்படுதே, அதுங்கெல்லாம் உய்வு பெறணுமேன்ற துன்பம். அப்ப சித்தர்களுக்கு உலகத்தை பற்றிய எண்ணம், அதான் ஈதல் இரவாமை மகிழ்போகம் என்ற அந்த உலகத்தை பற்றிய எல்லாரும் நலம் பெற வேண்டும், பிறர் துன்பம் போக்க வேண்டும் என்ற அன்புன்ற எண்ணம் இருந்திருக்கும். கரெக்ட் தானேமா? அப்படி இருக்கலாம். இப்ப எண்ணம் இல்லாமல் வாழ்றதுக்கெல்லாம் நம்ம போக வேணாம். இருக்கிற எண்ணத்தை நல்லபடியா வச்சுக்கிட்டு நல்லா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிங்களாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக நாம் ஆழியார் என்ற பெயரில் இணைந்துள்ள அன்பரை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான பதிலுங்க ஐயா, ரொம்ப ஒரு சிறப்பான உரைங்க ஐயா, நல்ல பயனுள்ளதா இருந்துச்சுங்க ஐயா. கேள்விங்க ஐயா, நான் என்னோட சொந்தக்காரதான ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க, நல்லா க்ளோஸா இருந்தோம். அவங்க சொல்லக்கூடாதுங்க ஐயா, அவங்களுக்கு யாருமே சொந்தம் வந்து யாரும் அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. ஆனா நான் நல்ல உறவா இருந்தேங்க ஐயா. ஆனா இப்போ நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏன் எடுக்கல, எதுக்காக நல்லா பேசுவாங்களே ஏன் எடுக்கல, என்ன காரணம்னு நானும் யோசிச்சு பாக்குறேங்க ஐயா. எனக்கு தோணவே மாட்டேங்குதுங்க ஐயா. என்ன காரணமா இருக்குன்னு எனக்கு புரியலைங்கய்யா. சரிம்மா, வாழ்க்கை வளமுடன்மா. அம்மா, ஒருத்தர் பாக்குறோம் பேசுறோம், எவ்வளவோ கோடிக்கணக்கான மனுஷங்க இருந்தாலும் அவங்க, நீங்களே சொன்னீங்க, அவங்க உறவுகளே அவங்க கிட்ட பழகிறது இல்ல, அவங்களுக்குள்ள வினை இல்ல தீவினை இருந்திருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ வினை இருந்திருக்கலாம், நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க, பழகிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? வினை முடிஞ்சு போச்சு, போனாங்க, ஒரு விக்கெட் விழுந்தது, சந்தோஷம். இன்னும் இந்த அன்பை யாருக்காவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானம்மா? உங்க பக்கம் ஏதாவது தவறு இருக்கிறதா? இல்லம்மா, நாம சிந்திக்க வேண்டியது அவ்வளவுதான். நாம ஏதாவது புண்படுற மாதிரி நடந்தோமா? அன்புன்னு சொல்ற இல்லம்மா, அன்புன்னா சிறைப்படுத்துதல் அல்ல. சரிங்க. உண்மையான அன்புன்னா சுதந்திரம், ஃப்ரீடம். சரி, நீ பரவாயில்ல என்கிட்ட அன்பா பேசிட்டு இருந்த, இப்ப உனக்கு பிடிக்கலையா, பேசாம இருக்கிறியா, சந்தோஷம், நீ நல்லா இரு, வாழ்க வளமுடன், நல்லா இருப்பா. உனக்கு யார்கிட்ட பிடிக்குதோ அவங்க கிட்ட பேசி நீ நல்லா இரு, இதுக்கு பேர் தான் அன்பு. இப்ப சொன்னாங்கல்ல கிருபாநிதி மேக்கட், நிஷ்காமிய கர்மம், அன்பு, அன்கண்டிஷனல் லவ். என்கிட்ட பேசி சரிங்க சரிங்க சரிங்களாம்மா? சரிங்க சரிம்மா சரிம்மா. அது அப்படி இருக்க வேண்டாம், சிறைப்படுத்த வேண்டாம். வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேரமின்மை காரணமாக மேலும் 2 அன்பர்களுக்கு மட்டும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. அதே மாதிரிங்க ஐயா, நம்ம கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப தெய்வீகமானது. ஆனா வந்து கணவன் மனைவின்றது அந்த குடும்பத்துல மகரிஷி கடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் அந்த மனைவி அமைவாங்களாங்க ஐயா. நம்ம அந்த கர்ம வினைகளை அவங்கள நம்மள நல்வழிப்படுத்தி எடுத்துட்டு வரது தான் அந்த கர்ம வினைகள் 2 பேரும் சேர்ந்து போகல தான் அந்த குடும்பத்திலே எல்லாம் போகணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து வாழ்த்த தான் செய்யலாம். நம்ம அவங்கள திருத்தணும்னா மனைவியோ வாழ்த்த மட்டும் செஞ்சாதான் முடியுங்களா ஐயா. வேற எந்தெந்த விதத்துல நம்ம செய்தா நல்லது கிடைக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வினை தான் உறவுகள், கரெக்டுங்களாங்க ஐயா? ஆப்போசிட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆப்போசிட்னா ஆணுக்கு ஆப்போசிட் பெண்ணு, பெண்ணுக்கு ஆப்போசிட் ஆணு, அப்படித்தானே அமையும். ஆனா இந்த ஆண் பெண் என்பது உடம்புக்கா
ஒரு ஆணுக்குள்ள ஆண் தன்மை இருக்கும், பெண் தன்மை இருக்கும். ஒரு கண்டிப்பா. ஆணுக்குள்ள ஆண் தன்மை அதிகமா இருக்கலாம், பெண் தன்மை குறைவா இருக்கலாம். பெண்ணுக்குள்ள பெண் தன்மை அதிகமா இருக்கலாம், குறைவா, சில சமயத்துல மாறி கூட இருக்கும் இல்லைங்களா? பாக்குறதுக்கு பெண்ணா இருப்பாங்க, ஆனா உள்ள ஆண் தன்மை அதிகமா இருக்கும், டாமினன்ஸ், வேலை இப்படி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இது ஆப்போசிட்டா இருந்தா கரெக்டுங்கய்யா. இது பெண்ணா இருந்தா அதுவும் பெண்ணாவே இருந்தா, இல்ல இதுவும் ஆணாவே இருந்தா அதுவும் ஆணாவே இருந்தா எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை? இதை புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்ற மாதிரி நாம விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இதுதான். ஓ, அவங்க டாமினண்டா இருக்காங்களா, நம்ம கொஞ்சம் சப்ரசிவா போயிடலாம். கரெக்ட் தானுங்கய்யா? ஐயா இப்போ உதாரணமா இதுல சொல்லுவாங்கய்யா, என்னதுங்கய்யா, ஜோதிடத்துல சொல்லுவாங்க, மிதுன லக்னம்னு ஒண்ணு இருக்கு, அது புதன். புதன் புத்தி, அது என்ன பண்ணும், டாக்டிக்ஸ், டேலண்ட். அதுக்கு நேர் ஆப்போசிட் என்னது, தனுசு லக்னம், தனுசு ராசி இல்லைங்களா? அப்ப புதனுக்கு எப்படி மனைவி வரும், தனுசு தான் மனைவி வரும். தனுசு குரு, லா அண்ட் ஆர்டர், ரூல்ஸ். அப்போ அது என்ன, ஸ்டாண்ட் அப், சிட் டவுன், உட்கார். வெளியில சொல்லிக்கலாம், குரு மனைவியா இருந்தா ரொம்ப சூப்பர்னு, வாழ்ந்து பாருங்க தெரியும். பெட்ஷீட் இப்படி இருக்க கூடாது, தலகாணி இப்படி மடிச்சு வைக்கணும், இப்படி இருக்கணும். அப்போ அதுக்கு எப்படி இருக்கணும், டாக்டிக்ஸ், டேலண்ட். நீ சொன்னா சரி, ஓகே ஓகே, அப்படி சப்ரசிவ், அதான் புதன் டாக்டிக்ஸ். அப்படி வாழ்ந்தா குடும்பம் இனிமையா இருக்கும். இது தப்பு ரைட்னு போட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே ஞானம் தான் ஐயா. நடப்பதை நம்ம குழந்தைங்க நம்மளோட ஜெராக்ஸ் தானுங்க, குழந்தைங்க நம்மளோட ஜெராக்ஸ். நாம ஏதோ இளமையில பிறக்கும் போது இருந்தே ஞானத்தோட பிறக்கும் போது இருந்தே யாருக்கும் துன்பம் தராமல் காயக்கல்பம் எல்லாம் கரும்பு எல்லாம் பண்ணி குழந்தை பெத்த மாதிரியும் குழந்தைங்க மாறி இருக்காங்கன்னா நம்ம ஜெராக்ஸ். பெற்றோர்களுடைய நிறைவேறாத ஆசைகள் தான் பிள்ளைகள், சாமிஜி சொல்றது. அப்ப நம்ம கர்மாவை கழிக்கத்தானே அவங்க வந்திருக்காங்க. அப்போ நம்ம வேலையை செய்யறதுக்கு நம்மளே தடையா போறோமே. வாழ்த்துங்க, மாதா பிதாக்களுடைய வாழ்த்து பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுங்க. இப்ப குழந்தைங்களுக்கு வர பெரிய பிரச்சனை என்னன்னா, பெத்தவங்களே தான் எதிரிகள். பெத்தவங்களே நீ இப்படி இருக்காத அப்படி இருக்காதுன்னா அது சாபமா. உண்மை. பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது பிள்ளைகள், பெற்றோர்கள். புரியுது. மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. என் புள்ள அப்படித்தான் இருப்பான், நீ நல்லா இருப்பப்பா, இவ்வளவுதான், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, அம்மாவோ அப்பாவோ சொன்னா அந்த குழந்தை கண்டிப்பா நல்லா இருக்குங்க. உள்ளார்ந்த எண்ணத்தோடு தவம் செய்து, அது சாமி வாழ்த்துன்றது சும்மா டைம் பாஸ்க்கு வச்சிருக்காருங்களா? வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள், நம்ம தவம் கூட பண்ணிட்டு எடுத்த உடனே வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள், உடனே கட 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 கடன்னு. ஐயா, இதை முறையா கடைபிடித்தா போதுங்கய்யா, இதுக்கு மேல எதுவுமே இல்லைங்கய்யா. அதாங்கய்யா, ரொம்ப அருமைங்க, சந்தோஷங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வாழ்க்கை வளமுடன். சந்தோஷம், சிரிக்கிறதே சந்தோஷங்க. வாழ்க்கை வளமுடன். நம்ம ரொம்ப வாய்ப்பு கொடுத்துட்டு வாழ்க வளமுடன் ஐயா. ஜாடிக்கேற்ற மூடிதான் இறைவனின் தீர்ப்புன்னு மிக அழகா சொல்லிட்டீங்க. அக்செப்டன்ஸ் அவர் சரியா தான் கொடுத்திருக்காரு. அதான் சொன்னமா, நல்லதா வாச்சிருக்கா கெட்டதா வாச்சிருக்கா தெரியாது, ஆனா அவங்க அவங்களுக்கு சரியா வாச்சிருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக, இறுதியான அன்பராக, நிறைவான அன்பராக நமது ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஃபியூச்சர் பத்தி நம்ம நினைக்காம நிகழ்காலத்துல வாழணும் அப்படி சொன்னீங்க இல்லையா? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் சரியில்லை, அவங்க எப்பயுமே நெகட்டிவா பேசுறது, பிள்ளைங்களை திட்டுறது, இப்ப சொன்ன மாதிரி இல்லாம நெகட்டிவா பேசுறது அப்படி இருக்காங்க. இதுல நம்ம குறை சொல்லி அவரை திருத்த, நீங்க செய்யறது தப்பு அப்படி குறை சொல்லி திருத்துறத விட பாஸ்ட்ல அப்படி இருந்திருக்காரு, ஃபியூச்சர்ல இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படாம இருக்க என்ன ஐயா பண்றது? நம்ம முதல்ல தெளிவா இருக்கணுமா, நம்ம முதல்ல வலிமையா இருக்கணுமா, நம்ம முதல்ல ஏத்துக்கணுமா. இப்ப பாஸ்ட் திரிகால ஞானம் சொல்றாங்க இல்லையா, பாஸ்டையும் நம்ம பார்த்துட்டு ஃபியூச்சர்ல இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொஞ்சம் நம்ம நடுப்புற இருக்கிறத பேலன்ஸ் பண்ணி போகிறது திரிகால ஞானம். நம்ம பிரசன்ட்ல மட்டும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டோம்னா ஃபியூச்சர் பத்தி பயப்படாம இருந்தா அதுவும் தப்புதானே ஐயா? அப்படி சொல்லலாமா, பிரசன்ட்ல வாழாத விடாதீங்கன்னு நான் சொன்னேன். பிரசன்ட்ல வாழ்றதுன்னா பாஸ்ட பத்தி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்து பிரசன்ட மிஸ் பண்ணிடுறது.
ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்து பிரசன்ட மிஸ் பண்ணிருது. பிரசன்ட்ல தானே செய்ய முடியும் செயல. அம்மா துரியாதீத தவம் பண்றோம், துரிய தவம் பண்றோம், எண்ணத்துக்கு வலு வருது, எண்ணம் இல்லாமல் தானே அவனே தானாக இருக்கிற நிலை வருது. அங்கே இருந்துட முடியுமா? சாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சாமி துரியாதீத பெருவெளியில் ஆழ்ந்து இருக்கிறேன், அப்படியே எழுந்துடலாமான்னாங்க. வேற வேலை எல்லாம் போயிருக்கேன்னாரு. சாமிஜி ஸ்பான்டேனியஸ் ஆன்சர். அந்த இடத்துல இருந்து மனதுக்கு வலிமை பெற்றுக் கொள்கிறோம், களங்கங்கள் நீங்குகிறது, திரும்ப வந்து இந்த வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை வாழும் போது நீங்க சொன்னீங்க கடந்த காலத்தை நிகழ்ந்து எதிர்காலத்தை, யாரோட கடந்த காலத்தை நிக்க சொன்னாங்க? உங்க வீட்டுக்கார் கடந்த காலத்தையா, வீட்டுக்கார் எதிர்காலத்தையா, நம்முடைய கடந்த காலத்தை, நம்முடைய எதிர்காலத்தையா? நாம் என்ன வினை செய்திருந்தோம்? ஆமா, நாம் என்ன வினை செய்திருந்தோம், அதற்கு வாழ்க்கை துணை இப்படி இருக்கிறது. நம்ம வினையை நாம் கழித்து கொண்டால் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையாக இருந்தாலும் நமக்கு நன்மையைத்தான் தரும், தீமையை தராது. நாம நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த அது நெகட்டிவ்னு தெரியுதுமா. நீங்க நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா பாம்புல வரும். யார்மா நீங்க தப்பு? நீங்க நெகட்டிவ்னு சொன்னா ஏத்துக்க முடியும்? பாசிட்டிவான பர்சனை நெகட்டிவா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்ப பார் லொடலொடன்னு தேவையில்லாத பேசிக்கிட்டேன்னு. சாரி, இனிமேல் பேசலன்னு சொல்லிட்டு போயிடும். அது பாசிட்டிவ் திங்கிங். ஒரு குரங்கு மலையில் நனைஞ்சிட்டு இருந்ததுமா. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டிட்டு இருந்தது. ஏற்கனவே கூடு கட்டினதுனால அது கூட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அது மழை பெஞ்ச உடனே கம்முன்னு இருக்கலாம் தானே, அது வாய் வச்சுன்னு கம்முன்னு இல்ல. நீ என்ன மாதிரியே வெய்ய காலத்துல கூடு கட்டி இருந்தியன்னா இப்ப பத்தியா நீ மழை நனையாம இருப்ப இல்லன்னு சொல்லிச்சு. அது என்னது? குரங்கு, நெகட்டிவ் திங்கிங். இது என்னது? பாசிட்டிவ் திங்கிங். அது என்ன பண்ணுச்சு? தேங்க்யூ, அடுத்த முறை வெய்ய காலத்துல கட்டிக்கிறேன்னு சொல்லும். கூடு கட்டிக்கிற திமிர்ல பேசுறியான்னு ஏறி போய் கூட்ட பிச்சிடும். வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெடிசொர தாண்டி பீத்திடும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரைத்திடின் இடரது ஆகுமே. நெகட்டிவா தான் செய்வதே சரின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நீங்க நல்லதெல்லாம் சொன்னீங்கன்னா காதுல போகாது. சொல்றவங்களுக்கு தான் பிரச்சனை. மனதார வாழ்த்துங்க. நம் வினைப்பதிவை போக்கிக் கொள்வதற்கு தவம் பண்ணுங்க, தற்சோதனை பண்ணுங்க. நம்ம பதிவு நீங்கிவிட்டால் எத்தகைய தீயவர்களும் நமக்கு தீமை செய்ய மாட்டாங்க. நன்றி ஐயா, சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவா பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பா அன்பர்களுடைய அந்த குடும்பத்து பிரச்சனைகள், தனி மனித பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் குடும்பமே பிரச்சனையா நினைக்கிறோமா? அதான் பிரச்சனை. குடும்பம் வந்து கோயில் இல்ல, நம்ம பார்க்க தெரியல. அதான் பழைய சமுதாயம் கொடுத்தது. புதிய கல்வி படிக்கும் போது குடும்பம் நிறைவா நம்மை திருத்துவதற்கு, உயர்த்துவதற்கு நினைக்கணுமா? வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.